அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். 12th தமிழ் வழி வேதியியல் 12th தமிழ் வழி வேதியியலில் உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சியாக சொல்கிறேன். இப்போ என்னென்னா லாஸ்ட் கிளாஸ் வரையும் நம்ம என்ன பார்த்தோன்னா, உனக்கு 12th தமிழ் வழி வேதியியல் 10th லெசன் புறப்பரப்பு வேதியியல் அது நம்ம முடித்தோம். சரியா? இப்போ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு வேதியினுடைய 2 பாட்டு முடிஞ்சுது. அதனால் வேதியினுடைய 2 பாட்டுனா உங்களுக்கு வேதியியல் உனக்கு 3 பிரிவாக இருக்குது. சரியா? உனக்கு தெரியும். ஒன்று கனிம வேதியியல், ரெண்டாவது கரிம வேதியியல், இயற்பியல் வேதியியல். இப்போ இது மாதிரி 3 பகுதியாக இருக்கும்போது நம்ம கனிம வேதியியல் மற்றும் இயற்பியல் வேதியியல் நம்ம முடிச்சிட்டோம். சரியா? இப்போ ஒரு நியூ நம்ம பிரிவு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதனால் புதிய பிரிவுனா இந்த லெசனில் கரிம வேதியியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? உனக்கு லெசன் நம்பர் எதுலேருந்து 11 to 15 மொத்தம் நம்மளுக்கு தெரியும். 12th மொத்தம் எத்தனை லெசனு? 15 லெசனு. அந்த 15 லெசனில் லெசன் 11 to 15 வரைக்கும் இருக்கும். எந்த வேதியியல்? கரிம வேதியியல். சரியா? இப்போ இந்த கரிம வேதியியலை பற்றி தான் இந்த கிளாஸ் நல்லா டீப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ அந்த கரிம வேதியியலில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா, லெசன் நம்பர் 11 ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள். ஸோ இந்த லெசனை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் நம்ம விரிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம லெசனுக்கு உள்ளே போகிறதில்ல. சரியா? சில அடிப்படைகள். சரியா? கரிம வேதியினுடைய சில அடிப்படைகளை பற்றி தான் இந்த கிளாஸில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன காரணத்துக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ கரிம வேதியியல் சரியா இந்த லெசன் சரி. ஸோ இதை பின்தொடர்ந்து வரக்கூடிய லெசன் 12, 13, 14, 15 சரியா எல்லா லெசனுமே கரிம வேதியியல் தான். அப்போ கரிம வேதியியல்னால் அது சில அடிப்படை இருக்குது, அந்த அடிப்படை விதிகள் இருக்குது. அப்போ அந்த அடிப்படை விதிகள் நம்ம தெரியாமல் அந்த லெசனை படிக்கிறது வேஸ்ட்டு தான். சரியா? ஏன்னா லெசன்ஸ் நீ படித்தாலையும் ஜஸ்ட் மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா? அது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த கரிம வேதியியல் என்னென்ன அடிப்படைகள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், என்ன அடிப்படை விதிகள் இருக்குது. சரியா? ஒரு கரிம வேதியியல் டீப்பாக நல்லா தெளிவாக விரிவாக படிக்கணும்னா அதுக்குன்னு சில அடிப்படை விதிகள் தேவைப்படுது. ஸோ அந்த அடிப்படை விதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? இந்த அடிப்படை விதிகள் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், இனி வரக்கூடிய எந்த லெசன் மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய எல்லா லெசன் நம்ம தெளிவாக நம்ம இதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா உனக்கு அடிப்படை தெரியாமல் இதில் கரிம வேதியியல் நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும், நிறைய சமன்பாடுகள் வரும். ஸோ அந்த சமன்பாடு நீ மெமரி பண்ண முடியாது. நல்ல சமன்பாடு அந்த கரிம வேதியினுடைய அடிப்படைகள் தத்துவங்கள். சரியா? நம்ம தெரிஞ்சேன்னா ஈஸியாக அந்த சமன்பாடு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம சில புரிஞ்சுன்னு ஈஸியாக நம்ம சமன்பாடு ஈஸியாக எழுதி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒவ்வொரு வருஷமாக என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டு இந்த கரிமையிலிருந்து ரொம்ப டஃப்பாக எதிர்பார்க்குறாங்க, அதாவது ரொம்ப கடினமாக இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது இந்த கரிம வேதியியல் நம்ம டெஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு இது மாதிரி வைக்கிற மாதிரி ஆஃப் டெஸ்ட்டு அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஈக்குவேஷன் மிஸ்டேக் பண்ணாலும் மார்க் குறையலாம். ஸோ மார்க் குறையும் போது உனக்கு என்ன செய்யணும், ரிப்பீட்டேஷனாக செய்யணும். திரும்ப நம்ம ஈக்குவேஷன்ஸை எழுதி பார்க்கும்போது தான் உனக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸு எந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறியோ அதை ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பப்ளிக் எக்ஸாம் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ என்ன செய்கிறாங்க, ஸ்டார்டிங்கில் எனக்கு கரிம வேதியியல் சரியா இந்த லெசன்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குது சார், ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்க கூட உனக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கிறாங்க, சென்டர் வாங்கியிருக்கிறாங்க. என்ன ரீசன்னா, ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தான். சரியா? அவங்க நல்லது இந்த கரிம வேதியியல் என்னென்ன தத்துவங்கள் இருக்குது, அந்த விதிகள் என்ன இருக்குது, அந்த விதிகளை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கரிம வேதியியல் படிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். மற்றதை சொல்லப்போனால் உனக்கு இயற்பியல் வேதியியல் மற்றும் உனக்கு கனிம வேதியியலை கம்பேர் பண்ணும்போது இந்த கரிம வேதியியல் மிகவும் எளிமையாக இருக்கும். சரியா? அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே நம்ம லெசன்ஸுக்குள்ளே என்ட்ராவதில்ல. இப்போ இந்த கரிம வேதியியல் என்னென்ன தத்துவங்கள் பயன்படுத்தணும், அடிப்படைகள் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அப்போ கரிம வேதியியல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற லெசன் லெசன் நம்பர் 11 ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள். இப்போ ஹைட்ராக்சி சேர்மங்கள் சரியா, ஃபஸ்ட் நம்ம ஹைட்ராக்சி சேர்மங்களை பற்றி பார்க்க போகிறோம், அடுத்து ஈத்தர்கள் பார்க்க போகிறோம். நம்ம எதனா ஹைட்ராக்சி சேர்மங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு செய்கிற மாதிரி ஹைட்ராக்சி இது சொல்கிறாங்க, OH தொகுதி தான் நம்ம ஹைட்ராக்சின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ ஹைட்ராக்சி எதை குறிக்குது, OH குறிக்குது. அதனால் OHனா உங்களுக்கு ஆல்கால் வினைசெயல் தொகுதி. சரியா? அப்போ ஒரு கரிம சேர்ந்ததில் OH அப்படின்னுச்சுன்னா நீ பார்த்த உடனே என்ன சொல்லலாம், அது ஆல்கஹால். நான் சொல்லணும் ஆல்கஹால். சரியா? இப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை பார்க்கும்போது இந்த OH இருக்கு இல்லையா, OH தொகுதி இருந்துச்சுன்னா அந்த கரிம சேர்ந்தனா பேர் ஆல்கஹால். அந்த OH தொகுதி என்ன சொல்கிறாங்க, ஹைட்ராக்சின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹைட்ராக்சி. இப்போ நாம் டெய்லி லைஃப்பில் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய செயல்படுத்தக்கூடிய நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பல எண்ணற்ற ஹைட்ராக்சி சேர்மங்கள் நம்ம பயன்படுத்தி தான் இருக்கிறோம். சரியா?
அப்போ எங்கெல்லாம் நம்ம வந்து ஹைட்ராக்சி சேர்மங்கள் பயன்படுத்திருக்கோம்னா, ஒன்று நம்முடைய மனித உடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, கொலஸ்ட்ரால் அதில் வந்து கொலஸ்டரைல் ஆல்கஹால், அது கொலஸ்ட்ரைல் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அப்போ அதுவும் ஒரு வகை ஆல்கஹால் தான். அந்த கொலஸ்ட்ரால்லையும் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தொகுதி இருக்குது, இந்த OH தொகுதி இருக்குது. நம்ம மனித உடலில் காணப்படும் கொலஸ்ட்ரால் வந்து அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன இருக்கும், OH தொகுதி இருக்கும். அப்போ OH தொகுதி இருந்துச்சுன்னா அது என்னது, அந்த கொலஸ்ட்ராலும் ஒரு ஹைட்ராக்சி சேர்மம் தான், ஒரு ஹைட்ராக்சி சேர்மம் தான். சரியா, அது யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ரெட்டினால், சரியா, அதாவது விட்டமின் இருக்கு இல்லையா, அதாவது ரெட்டினால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதாவது கண் பார்வை வந்து நல்லா வரதுக்கு. சரியா, அதாவது கண்ணுடைய என்னது செயல்பாடு வந்து உனக்கு நல்லா இருக்குன்னா உனக்கு விட்டமின்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ரெட்டினால். ஸோ அந்த ரெட்டினால் இருக்கு இல்லையா, அந்த ரெட்டினால் என்ன இருக்குன்னா உனக்கு வந்து OH தொகுதி இருக்குது. அப்போ ரெட்டினால் ஒரு வகை வந்து ஹைட்ராக்சி சேர்மங்கள் தான், ஹைட்ராக்சி சேர்மங்கள், இது தெரியணும். இது இல்லாத நம்ம யூஸ் பண்ணுறாங்க இருக்குது கார்போஹைட்ரேட். நம்ம உடலில் என்ன செய்யணும், நம்ம வந்து உணவை எடுத்துக்கிறோம், ஃபுட் எடுத்துக்கிறோம், கார்போஹைட்ரேட். ஸோ அந்த கார்போஹைட்ரேட் கூட ஒரு வகையான ஹைட்ராக்சி சேர்மம் தான். ஏன்னா கார்போஹைட்ரேட்லாம் இருக்குது, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சுக்ரோஸ், ஸ்டார்ச்சு, மால்டோஸு எல்லாத்துலேயுமே OH இருக்குது. அப்போ அது எல்லாமே என்னது, ஹைட்ராக்சி சேர்மம் தான். இப்போ இந்த மாதிரி நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இப்போ ஆல்கஹால், சரியா, அப்போ ஆல்கஹாலும் ஒரு வகை ஹைட்ராக்சி சேர்மம் தான். ஏன்னா ஆல்கஹாலும் என்ன தொகுதி இருக்குது, OH தொகுதி இருக்குது. இப்போ வந்து கரிம அது பார்க்கும்போது என்னது, வேதியியல் தொழிற்சாலையில் வந்து என்னது, வேதிப்பொருள் வந்து கரைப்பதற்கு கரைப்பானாக மெத்தனால் பயன்படுத்துகிறாங்க. இது பயன்படுத்துகிறாங்க, மெத்தனால்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரியா, அப்போ இதெல்லாம் வந்து என்னது, நம்ம லைஃப்பில் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ பல எண்ணற்ற யூஸ் பண்ணுறான் ஹைட்ராக்சி சேர்மங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். அப்போ ஹைட்ராக்சி சேர்மம் எப்படி நீ வந்து கண்டுபிடிப்புனா, எந்த தொகுதி இருக்குன்னா, ஒரு கரிம சேர்மத்தில் ஆர்பான் OH தொகுதி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சொல்லணும் வந்து ஹைட்ராக்சி சேர்மங்கள், ஹைட்ராக்சி சேர்மங்கள். இப்போ நம்ம ஹைட்ராக்சி சேர்மங்களில் இந்த லெசன்ஸில் எது டீப்பாக படிக்க போகிறோம், ஆல்கஹாலை பற்றி படிக்க போகிறோம். அப்போ ஆல்கஹால்னா உனக்கு ஆல்கஹாலுக்குரிய வினைசெயல் தொகுதி என்ன, நீ வந்து என்னது சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்ப, ஆல்கஹால் வினைசெயல் தொகுதி OH. அப்போ ஒரு கரிம சேர்மம் வந்து OH தொகுதி பெற்றிருந்தா அதுக்கு பேர் உனக்கு வந்து அந்த கரிம சேர்மம் ஆல்கஹால், அதனால் கரிம சேர்மம் அப்படின்னு பார்க்கணும். சரியா, அப்போ வந்து இந்த கரிம வேதியியல் தான் அது இந்த வகை சேர்மங்கள்லாம் வருது, கரிம சேர்மம் வருது. இப்போ கரிம வேதியியல்னா கார்பன் சேர்மங்களை பற்றி படிக்கக்கூடிய அந்த வேதியியல் தான் கரிம வேதியியல், கார்பன் அதனுடைய சேர்மங்கள். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால், உனக்கு ஈத்தரு, உனக்கு ஆல்டிகைடு, கீட்டோன்ஸு, இது மாதிரி அந்த கார்பனை உள்ளடக்கிய அவனுடைய சேர்மங்களை பற்றி விரிவாக படிக்கக்கூடிய அந்த வேதியினுடைய ஒரு பிரிவு தான் நம்ம வந்து கரிம வேதியியல். அத்தகைய கரிம வேதியியல் நம்ம எதை பார்க்க போகிறோம், ஹைட்ராக்சி சேர்மங்கள். சரியா, அதாவது ஹைட்ராக்சி சேர்மங்கள் பர்டிகுலராக எதை பார்க்க போகிறோம், நம்ம ஆல்கஹால் பார்க்க போகிறோம். ஆல்கஹால் என்ன வேதியியல் தொகுதி இருக்கணும், OH தொகுதி. அது மாதிரி OH தொகுதி பெற்றுள்ள ஆல்கஹால் மற்றும் ஈத்தர்கள். சரியா, இது ஒரு வகை கரிம சேர்மம். இதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ரைட், இந்த லெசன்ஸ்க்குள்ள நம்ம வந்து என்ட்ராவதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் நம்ம பார்க்குறோம். சரியா, என்னென்ன பேசிக்ஸ் ஆல்ரெடி 11லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம், உனக்கு வந்து ஹைட்ரோ கார்பன்கள் என்ன அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அதனால் ஹைட்ரோ கார்பன், அதாவது கார்பன் மற்றும் ஹைட்ரஜனை மட்டுமே பெற்றுள்ள அந்த கரிம சேர்மத்துக்கு பேர் என்னது, ஹைட்ரோ கார்பன். அது என்ன இருக்கும், கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இருந்துச்சுன்னா அத்தகைய சேர்ந்து என்ன சொல்லலாம், வந்து ஹைட்ரோ கார்பன் என்று நம்ம அழைக்கலாம். ஸோ அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து நம்ம வந்து 3 வகையாக நம்ம படிச்சிருக்கோம். நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன், நிறைவுறா ஹைட்ரோ கார்பன் இருக்கு இல்லையா, இது மாதிரி நிறைவுற்ற நிறைவுறா. சரியா, நம்ம 2 வகையை படிச்சிருக்கிறோம். சரியா, அப்போ நிறைவுற்ற நிறைவுறா எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு வந்து ஹைட்ரோ கார்பனாக இருக்கணும், கார்பன் ஹைட்ரஜன் மட்டுமே வந்து ஹைட்ரோ கார்பன், கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இருக்கணும். இப்போ கார்பனு ஹைட்ரஜன் மட்டுமே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹைட்ரோ கார்பன். இப்போ ஒரு கார்பன் இணைத்தன எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது 4. ஒரு கார்பன் இணைத்தன எத்தனை, 4. சரியா, தெரியணும். அப்போ கார்பன் இணைத்திறனான 4 ஒற்றை பிணைப்பால் நிறைவு செய்யப்பட்டிருந்தால், அப்போ கார்பன் சுற்றி என்ன இருக்கணும், 4 ஒற்றை பிணைப்பால் வந்து கார்பன் இணைத்திறன் வந்து 4, கார்பன் இணைத்திறன் வந்து 4. அந்த கார்பன் இணைத்திறன் 4 கார்பனை சுற்றி என்ன செய்யுது, 4 ஒற்றை பிணைப்பால் நிறைவு செய்யப்பட்டிருந்தால் அந்த ஹைட்ரோ கார்பன் பேர் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஆல்கேன்கள் பார்த்தோம். அதுக்கு வந்து ஆல்கேன்கள். இப்போ கார்பன் இணைத்திறன் 4 உனக்கு என்ன செய்யுது, ஒரு இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு. என்ன செய்யலாம் பாரு, இங்கே வந்து முப்பிணைப்பு இருக்குதா, அல்லது வந்து என்ன செய்யலாம், இரட்டை பிணைப்பு. அப்போ கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு அல்லது கார்பன் கார்பன் முப்பிணைப்பு. சரியா, இது மாதிரி உனக்கு வந்து இரட்டை பிணைப்பு முப்பிணைப்பால் ஒரு கார்பன் இணைத்திறன் 4 நிறைவு செய்யப்பட்டிருந்தால் அந்த கரிம சேர்மம் வந்து என்னது, நிறைவுறா ஹைட்ரோ கார்பன், நிறைவுறா ஹைட்ரோ கார்பன். சரியா, அப்போ கார்பன் ஹைட்ரஜன் மட்டுமே வந்து அதுக்கு பேர் ஹைட்ரோ கார்பன். அத்துக்கு ஹைட்ரோ கார்பன் நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன், நிறைவுறா ஹைட்ரோ கார்பன். நிறைவுற்றனா ஞாபகம் வச்சுக்க, நிறைவுற்றனா கார்பனை சுற்றி தானே இருக்கும், உனக்கு ஒற்றை பிணைப்பால் மட்டுமே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிறைவுற்ற. நிறைவுறாதனா கார்பன் கார்பன் செய்யலாம், இரட்டை பிணைப்பு இருக்கலாம், முப்பிணைப்பு இருக்கலாம். அப்போ இரட்டை பிணைப்பு இருந்தாலும் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன் தான். முப்பிணைப்பு இருந்தாலும்
நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன் தான், நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன். சரியா? இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் பற்றிய உங்களுக்கு என்ன செய்யணும், நாலேஜ் தெரியணும். சரியா? இந்த ஹைட்ரோ கார்பன் பற்றிய நாலேஜ் தெரிஞ்சாதான் இந்த லெசன்ஸ் நம்ம டீப்பாக வந்து படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன் வந்து ரெண்டு வகை பார்த்த முடியாது. அது நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன், நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன். நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பன்னா கார்பன் சுற்றி என்ன இருக்கணும், 4 ஒற்றை பிணைப்பு இருக்கணும். அந்த நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனுக்கு எடுத்துக்காட்டு தான் ஆல்கேன். நம்ம எதிர்பார்க்குறோம் ஆல்கேன்கள். ஸோ இந்த ஆல்கேன்கள் வந்து நீ 11லையும் படிச்சிருக்கிற, சின்ன கிளாஸ்லையும் படிச்சிருக்கிற. சரியா? ஆல்கேன்கள். ஆல்கேன் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு, ஒரு நிறைவுற்ற ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து எடுத்துக்காட்டு இது இந்த ஆல்கேன்கள். ரைட்? இந்த ஆல்கேனுக்கு ஒரு பொதுவான வாய்ப்பாடு இருக்குது. என்ன ஆல்கேனுடைய பொதுவான வாய்ப்பாடுனா CnH2n+2. இதை வந்து என்னது, ஆல்கேனுடைய பொதுவான வாய்ப்பாடு CnH2n+2. இப்போ இந்த வாய்ப்பாட்டில் எண்ணுக்கு பதிலாக 1, 2, 3, 4 இது மாதிரி நம்ம வந்து பிரதியிடும்போது வெவ்வேறு வகை ஆல்கேன் கிடைக்குது. எப்படி பாரு, இப்போ வந்து எண்ணுக்கு பதிலாக 1 போடலாமா? அப்போ என்ன வரும், எண்ணுக்கு பதிலாக 1 போட்டீங்கன்னா C1 இங்கே 1, 2 + 2 4, அப்போ CH4. எண்ணுக்கு பதிலாக 2 போடு, என்ன கிடைக்கும், C2 இங்கே ஒரு 2 × 2 4, 4 + 2 6, அப்போ C2 அது 6. எண்ணுக்கு பதிலாக 3ன்னு போட்டீங்கன்னா இருக்கும் C3 ஆயிருமா, C3 அச்சத்தனை ஆகும் பாரு, 3 × 6 + 2 8, அச்சு 8. இல்லை எண்ணுக்கு பதிலாக 4ன்னு பிரதியிடு, அப்போ C4 C4 அச்சு வந்து எண்ணுக்கு பதிலாக 4 போட்டீங்கன்னா 4 × 2 8, 8 + 2 10. அடுத்து எண்ணுக்கு பதிலாக 5ன்னு போட்டீங்கன்னா கிடைக்கும் C5 C5. இப்போ எண்ணுக்கு பதிலாக 5னா 5 × 2 என்னது, உனக்கு வந்து 10 + 2 12. இப்போ எண்ணுக்கு பதிலாக 6ன்னு போட்டீங்கன்னா C6 வந்துருச்சு. இங்கே 6 போட்டீங்கன்னா 6 × 12 + 2 உனக்கு எத்தனை, 14. இது மாதிரி இந்த பொதுவான வாய்ப்பாட்டில் எண்ணுக்கு பதிலாக 1, 2, 3 நம்ம பிரதியிடும்போது வெவ்வேறு வகையான ஆல்கேன்கள் கிடைக்குது. சரியா? இதை வந்து வெவ்வேறு வகையான ஆல்கேன். இல்லை நீ முக்கியமாக ஒன்று கவனிக்கணும், ஒரு ஆல்கேனுக்கும் மற்றொரு ஆல்கேனுக்கும் என்ன வேறுபாடுனா, இப்போ வேறுபாடுனா ஒரு CH தான் வேறுபாடு. நல்லா பாரு, இப்போ இங்கே CH போகிறா, இது கூட ஒரு CH2 ஆட் பண்ணினா இது கிடைக்கும். சரியா? இது C2H6 இது கூட ஒரு CH2 ஆட் பண்ணினா கிடைக்கும், உங்களுக்கு C3H8 கிடைக்கும் பாரு. சரியா? C3H8. அப்போ ஒவ்வொரு ஆல்கேனுக்கு இடையில என்ன வேறுபாடுனா ஒரு CH2 தான் வேறுபடுது, CH2 தான் வேறுபடுது. ரைட்? இதை வந்து ஆல்கேன். அப்போ வந்து ஆல்கேன்கள் என்னென்னு பார்த்தா பொதுவான வாய்ப்பாடு. அந்த பொதுவான வாய்ப்பாடு வச்சு எப்படி வந்து நம்ம வெவ்வேறு வகையான ஆல்கேன்கள் வந்து நம்ம எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டோம். ரைட்? இப்போ இந்த ஆல்கேனுக்கு வந்து என்னது பெயர் இருக்குதா, அந்த பெயர் பார்க்கலாம் பாருங்க. இந்த ஆல்கேன் எப்படி நம்ம பெயர்றதுன்னா, உனக்கு அதுக்கு முன்னாடி உனக்கு ஆல்கேனுடைய பெயர் வந்து எது சேர்ந்தாதான் கிடைக்குதுன்னா, இந்த மூல வார்த்தையும் இந்த பின்னொட்டும் சேர்ந்தாதான் இதனுடைய ஆல்கேனுடைய பெயர் கிடைக்குது. அது மூல வார்த்தையும் இந்த பின்னோட்டு நம்ம சேர்த்தும் போது தான் இதனுடைய பெயர் கிடைக்குது. இப்போ பாரு, மூல வார்த்தை சப்போஸ் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஆல்கேன் வந்து கார்பன் எண்ணிக்கை 1 தான், அதுக்கு என்ன மூல வார்த்தை மீத்துன்னு சொல்லணும். கார்பன் எண்ணிக்கை 2ன்னு சொல்லணும் ஈத்து. கார்பன் எண்ணிக்கை 3 வந்துருச்சு, என்ன சொல்லணும், புரப். கார்பன் எண்ணிக்கை 4னா பியூட்டு. கார்பன் எண்ணிக்கை 5னானது பென்ட்டு. கார்பன் எண்ணிக்கை 6னா எக்ஸேன். அப்போ இதை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இது வந்து நீ மறக்கவே கூடாது. சரியா? இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கார்பன் எண்ணிக்கை குறிக்கக்கூடிய அந்த மூல வார்த்தை 1னா மீத்து, 2னா ஈத்து, 3னா ப்ரப்பு, 4னா பியூட்டு, 5னா பென்ட்டு, 6னா உனக்கு வந்து எக்ஸு, 7னா இருக்கும் 7னா உனக்கு வந்து எஃப்ட்டு வரும். சரியா? 7னா எஃப்ட்டு. சரியா? அடுத்தது 8னா வந்து ஆக்ட்டு. அடுத்தது 9னா நேனோ. சரியா? உனக்கு 10னா உனக்கு வந்து டெக்கோ. இது மாதிரி நிறையா இருக்குது. நம்மளுக்கு பார்க்கும்போது என்னது அட்லீஸ்ட் வந்து 6 வரையுமாவது உனக்கு தெரியணும். சரியா? அப்போ இது வந்து நீ தரவாக தெரிஞ்சுக்க. நல்லா சொல்கிறேன், இதுதான் பேசிக் ஒன். அது பார்க்கும்போது ஆர்கானிக் இந்த கரிமி வேதி லெசன்ஸை உள்ள ரிமைனிங் வரக்கூடிய இந்த லெசன் மட்டும் இல்லை, இந்த ரிமைனிங் இருக்கிற 5 லெசன்ஸ் நல்லா தரவாக நல்லா புரியும்படி படித்து ஃபுல் மார்க் வாங்கினா இது தெரியலனா நீ உள்ள என்னது படிக்கிறது வேஸ்ட் தான். நீ உள்ள நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும், அங்கே ஜஸ்ட் நீ மெமரி பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ புரிஞ்சு நல்லா தெளிவாக படிக்கணும்னா இதான் பேசிக் ஒன். சரியா? அப்போ அந்த பேசிக் தெரியணும். அப்போ மூல வார்த்தை வந்து கார்பனிக் 1லேருந்து 6 வரையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மூல வார்த்தை கூட எது சேர்த்துணும், பின்னூட்டை சேர்த்துக்கிறோம். மூல வார்த்தை ப்ளஸ் பின்னூட்டம் சேர்த்தினா நமக்கு என்ன கிடைக்குது, இந்த ஆல்கேனுடைய பெயர் கிடைக்குது. சரியா? அப்போ ஆல்கேன்களுக்கு என்ன பின்னூட்டுனா உனக்கு வந்து ஏன். இதான் வந்து ஆல்கேனுடைய பின்னோட்டு என்னது, ஏன். அப்போ மூல வார்த்தை தெரியும்னா அந்த ஆல்கேனுடைய பின்னோட்டு வந்து என்னது, ஏன். அப்போ அந்த மூல வார்த்தை கூட அந்த ஏன் நம்ம சேர்த்தும் போது இந்த ஆல்கேனுக்கு வந்து பெயர் நம்மளுக்கு கிடைச்சிருது. ரைட்? ஃபர்ஸ்ட் ஆல்கேன் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆல்கேன் எத்தனை கார்பன் இருக்குது பாரு, எத்தனை கார்பன் இருக்குது, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஒரு கார்பனா என்ன மூல வார்த்தை மீத்து, பின்னோட்டு சத்திக்கணும், அதுதான் பின்னோட்டு ஏன். மீத்து பிளஸ் ஏன் மீத்தேன், மீத்து பிளஸ் ஏன் மீத்தேன். அடுத்தது ரெண்டாவது எத்தனை கார்பன் வந்துருச்சு, 2 கார்பன். 2 கார்பனா என்ன மூல வார்த்தை ஈத்து.
ப்ளஸ் எது சேர்த்தணும் பின்னோட்டு சேர்த்தலாமா அப்போ ஈத்து ப்ளஸ் ஏன் நம்மளுக்கு ஈத்தேன் கிடைச்சிச்சா ஈத்து ப்ளஸ் ஏன் ஈத்தேன் அடுத்து பாரு எத்தனை கார்பன் இருக்குது 3 கார்பன் இருக்குது 3 கார்பன் என்ன ஆனது மூல வார்த்தை புரோப்பு 3னா புரோப்பு அப்போ இது கூட சேர்த்தணும் பின்னோட்டா பின்னோட்டு வந்து ஏனா அப்போ என்னது உனக்கு புரோப் ப்ளஸ் ஏன் என்னது புரோப்பேன் புரோப் ப்ளஸ் ஏன் புரோப்பேன் அடுத்தது பாரு கார்பனுக்கு 4 அப்போ 4 என்ன மூல வார்த்தை பியூட்டு 4க்கு என்ன மூல வார்த்தை பியூட்டு இந்த மூல வார்த்தை கூட சேர்த்தணும் பின்னோட்டு சேர்த்தணும் ஏன்னா பின்னோட்டு ஏன் அப்போ பியூட்டு ப்ளஸ் ஏன் பியூட்டேன் பியூட்டு ப்ளஸ் ஏன் பியூட்டேன் அடுத்தது கார்பனுக்கு 5னா நம்மளுக்கு என்ன மூல வார்த்தை பென்ட்டு என்னது பென்ட்டு இது கூட சேர்த்தணும் பின்னோட்டு அப்போ ஆல்கேனுக்கு என்ன பின்னோட்டு ஏனா பென்ட்டு ப்ளஸ் என்னது உனக்கு வந்து பென்டேன் பென்ட்டு ப்ளஸ் ஏன் வந்து பென்டேன் அடுத்து மூல அது பார்க்கும்போது கார்பனுக்கு 6 வந்துச்சு அப்போ 6 நம்மளுக்கு என்ன மூல வார்த்தைனா எக்ஸு சரி 6 என்னது எக்ஸு இது கூட சேர்த்தணும் பின்னோட்டு வந்து எது சேர்த்தணும் ஏன் தானே பின்னோட்டு அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏன் எக்ஸேன் அப்போ மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் பென்டேன் எக்ஸேன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இதான் ஆல்கேன்கள் சொல்கிறோம் இதான் வந்து ஆல்கேன்கள் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இது உனக்கு தெளிவாக தெரியணும் அப்போ கார்பன் எண்ணிக்கை 1லேருந்து 6 வரைக்கும் அட்லீஸ்ட் என்ன செய்யணும் உடைய ஹைட்ரோ கார்பன் அதாவது ஆல்கேனுடைய வரிசை வந்து தெரியணும் வரிசை வந்து தெரியணும் சரியா அப்போ இதில் வந்து ஃபார்முலா CnH2n+2 இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 1 2 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது வெவ்வேறு வகையான ஆல்கேன் கிடைக்குது அந்த ஆல்கேனுக்கு எப்படி பெயரிடுதல் அதாவது மூலவார்த்தையும் பின்னோட்டும் சேர்த்து எப்படி நம்ம வந்து பெயரிடணும் சரியா இது வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியணும் சரியா இதான் வந்து பேசிக் ஒன் ரைட் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆல்கேன்ஸ் இருக்கு இல்லையா இதை நம்ம எப்படி வந்து விரிவுபடுத்தி எழுதுறது ஆல்கேன்ஸ் வந்து விரிவுபடுத்தி சரியா இது வந்து மூலக்கூறு வாய்ப்பாடு அந்த மூலக்கூறு வாய்ப்பாடை எப்படி விரிவாக எழுதுறேன்னா இங்கே வந்து கார்பனுக்கு 1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி தான் எழுதுறோம் CH4 இப்போ கார்பனுக்கு 2 இருக்குதா எப்படி பிரித்து எழுதுறது அப்போ C2H6 எப்படி எழுதுறான் CH3 பாரு C2H6 அடுத்து பாரு C3H8 அப்போ எத்தனை கார்பன் வந்துருச்சு 3 கார்பன் அப்போ 3 கார்பன் பிரித்து எழுதலாமா அப்போ என்ன செய்யலாம் பாரு CH3 CH2 CH3 பாரு C3 வந்துச்சு 1 2 3 H எத்தனை வந்துச்சு உனக்கு 8 வந்துருச்சு அடுத்து பாரு C4H10 இது எப்படி பிரிச்சு எத்தனை கார்பன் 4 கார்பன் இருக்குது அப்போ எப்படி எழுதலாம் 1 2 3 4 கார்பனா H எத்தனை இருக்குது 10 இருக்குதா அப்போ வந்து CH3 CH2 CH2 CH3 அப்போ வந்து 10 சரியா அடுத்தது உனக்கு வந்து 5 கார்பன் இருக்குது அப்போ 5 கார்பன் எப்படி பிரிச்சு எழுதலாம் பாரு உனக்கு வந்து CH3 CH2 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 CH3 இது மாதிரி இப்போ இந்த வாய்ப்பாடை யூஸ் பண்ணி உனக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு எழுத தெரியணும் அந்த மூலக்கூறு வாய்ப்பை பயன்படுத்தி உனக்கு வந்து என்னது அந்த கார்பன் எண்ணிக்கை வந்து பிரித்து சரியா இது மாதிரி வந்து அமைப்புலாம் எழுத தெரியணும் பிரித்து வந்து உனக்கு எழுத தெரியணும் இது வந்து மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் பென்டேன் உனக்கு 6 கார்பன் என்ன செய்யலாம் 6 கார்பனா உனக்கு எக்ஸைன் வரும் 6னா எக்ஸைன் இது மாதிரி பிரித்து எழுத தெரியணும் இங்கே முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா எல்லாம் கவனி இப்போ இது மாதிரி நம்ம பிரித்து எழுதும்போது என்ன வரும் உனக்கு வந்து ஸ்டார்டிங்லையும் சரி எண்டிங்லையும் சரி உனக்கு கார்பனை சுற்றி தான் இருக்கணும் உனக்கு வந்து பார்க்கும்போது 4 பிணைப்பு இருக்கணும் இல்லை அதாவது கார்பனை சுற்றி வந்து 4 பிணைப்பு அதாவது சொல்ல போனால் உனக்கு வந்து முக்கியமாக மெஜாரிட்டியாக வந்து முதன்மையாக என்ன செய்யணும்னா உனக்கு ஸ்டார்டிங்லையும் சரி எண்ட்லையும் சரி CHல் தான் ஆரம்பிக்கும் CHல் தான் முடியும் சரியா நல்லா பாரு இங்கே வந்து CHல் தான் ஆரம்பிக்குது CHல் தான் முடியுது அப்போ எங்கே தான் ஆரம்பிக்கிறது வந்து CH3 ஆரம்பிக்கும் முடிகிறது தான் CH3 முடியும் இது எல்லா இடத்துலையுமே இது மாதிரி இருக்குமானா இருக்காது ஒரு சில இடத்துல உனக்கு CH2 ஆரம்பிக்கலாம் ஒரு இடத்துல CHல் ஆரம்பிக்கலாம் நல்லா பாரு இப்போ எந்த இடத்துல வந்து இது மாதிரி கார்பன் செயின் வந்து CHல் ஆரம்பிக்கணும் எங்கெல்லாம் CH2 ஆரம்பிக்குதா அங்கே என்ன இருக்கும் டபுள் பாண்ட் இருக்கும் எங்கே வந்து CHல் ஆரம்பிக்குதா CH அங்கே என்ன இருக்கும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் சரியா அப்போ வந்து பாரு உனக்கு வந்து CH2 CH பாண்ட் CH3 இதில் பாரு இப்போ எங்கே ஆரம்பிக்குது CHல ஆரம்பிக்குது அப்போ ஒரு கார்பன் சைனு CHல ஆரம்பிச்சா கண்டிப்பாக டபுள் பாண்ட் இருக்கணும் ஒரு கார்பன் சைனு CH2ல ஆரம்பிச்சா டபுள் பாண்டு CHல ஆரம்பிச்சா ட்ரிபிள் பாண்டு முப்பணிப்பு இருக்கணும் இதே வந்து பார்க்கும்போது CH3 ஆரம்பிச்சா என்ன இருக்கணும் ஒற்றை பிணைப்பு இருக்கணும் CH3 ஆரம்பிச்சா ஒற்றை பிணைப்பு இருக்கணும் சரியா நல்லா பார்த்துக்க இது 3 தான் முக்கியம் இப்போ CH3 ஆரம்பிச்சா CH3 பாண்ட் CH3 நல்லா பாரு இப்போ கார்பன் சைன் வந்து CH3 ஆரம்பிச்சா ஒற்றை பிணைப்பு இருக்கணும் CHல ஆரம்பிச்சா இரட்டை பிணைப்பு இருக்கணும் CH2ல ஆரம்பிச்சா அதாவது CHல ஆரம்பிச்சா அது முப்பணிப்பு இருக்கணும் CHல ஆரம்பிச்சா இருக்கும் இரட்டை பிணைப்பு இருக்கணும் ஏன் இது மாதிரி பிணைப்பு வந்து இங்கே ஒற்றை பிணைப்பாக இருக்குது இங்கே முப்பணிப்பாக இருக்குது இங்கே இரட்டை பிணைப்பாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து என்ன இருக்குது உனக்கு வந்து காரணம் இருக்குது என்ன காரணம் கார்பனுக்கு ஆல்ரெடி பார்த்தானது கார்பன் இணைத்தன எத்தனை பார்த்தோம் கார்பன் இணைத்தன 4 கார்பன் இணைத்தன எத்தனை 4 பாரு இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா
அதுக்கு இணைத்திறன் எத்தனை 4 உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ இந்த கார்பன் இணைத்திறன் 4 சரி என்ன நிவர்த்தி செய்யணும். அப்போ நிவர்த்தி செய்வதற்காக அந்த கார்பனை சுற்றி உனக்கு வந்து பிணைப்பு இருக்கலாம் அல்லது அதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் இருக்கலாம். நல்லா பாரு இங்கே பாரு. ஸோ இந்த கார்பன் எடுத்தீங்கன்னா எனக்கு இணைத்திறன் 4 அப்போ 4 இருக்கணும். அப்போ 4 என்ன செய்யலாம் பாரு, இது சி கூட எத்தனை பை இந்த கார்பன் கூட 2 பிணைப்பு இருக்குதா 2. அப்போ மீதி என்ன இருக்கும், இங்கே ஒரு அச்சு இருக்கும் இங்கே ஒரு அச்சு இருக்கும். அப்போ பாரு எத்தனை பிணைப்பு 1 2 3 4. அப்போ கார்பன் பிணைப்பு 4 வந்துருச்சா. அப்போ இணைத்திறன் வந்து என்னது நிறைவு அடைஞ்சிருச்சு. இப்போ இது எடுத்துக்க, இது எப்படி அதெல்லாம் இந்த கார்பனுக்கு என்ன இருக்கும் உனக்கு வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்குதா, ட்ரிபிள் பாண்டு இங்கே ஒரு அச்சு வந்து வெளியே எழுதிக்கலாமா அச்சு. அப்போ கார்பன் சுற்றி எத்தனை இருக்கிறான் 4 பிணைப்பு இருந்தால் அவனோட இணைத்திறன் வந்து நிறைவு அடைஞ்சிருக்கும். 4 இருக்கா பாரு 1 2 3 4. அப்போ இது வந்து என்னது நிறைவு அடைஞ்சிருச்சு. இது எப்படி அதெல்லாம் பாரு இந்த CH3 இப்போ CC சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா இங்கே எத்தனை இந்த C கூட 3 அச்சு இருக்குமா, இங்கே 3 அச்சு இருக்கும். ஸோ இங்கே வந்து என்னது 3 அச்சு இருக்குமா, இங்கே 3 அச்சு இருக்கும். இப்போ பாரு இந்த கார்பன் எடுத்திங்கன்னா 1 2 3 4. அப்போ 4 ஒற்றை பிணைப்பு வந்துருச்சா. அப்போ இந்த கார்பனுக்கு வந்து இணைத்திறன் வந்து என்னது நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த கார்பன் எடுத்திங்கன்னா என்ன இருக்கும் 1 2 3 4 நிறைவடைஞ்சிருச்சு. அப்போ கார்பன் இணைத்திறன் எத்தனை வரும் மொத்தம் 4 இருக்கும். சரியா, நீ எப்படி அமைப்பு எழுதினாலையும் உன்னை கார்பனை சுற்றி பார்க்கணும், கவுண்ட் பண்ணி பார்க்கணும். கவுண்ட் பண்ணி பார்த்தனா உங்களுக்கு எத்தனை பிணைப்பு இருக்கணும் 4 பிணைப்பு இருந்தால் தான் நீ எழுதியிருக்கிறனது அந்த அமைப்பு வந்து சரி. சரி இல்லைன்னா வந்து எதாவது நீ வந்து தவறு செஞ்சிருக்கு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இதில் என்ன தெரியுது பேசிக்காக எங்கெல்லாம் நீ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நீண்ட சங்கிலி எழுதுறியா சரியா, இது மாதிரி நீண்ட சங்கிலி எழுதும் போது CH3 ஆரம்பிச்சேன்னா உனக்கு என்ன செய்யணும் வந்து ஒற்றை பிணைப்பு எழுதணும். CH2 ஆரம்பிச்சேன்னா இரட்டை பிணைப்பு எழுதணும். CH ஆரம்பிச்சேன்னா முப்பிணைப்பு எழுதணும். சரியா, இது வந்து பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா, இது வந்து முக்கியமாக எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய ஒன்று. ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆல்கைல் தொகுதி. இப்போ வந்து ஆல்கைன் என்ன பார்த்தா அடுத்த ஆல்கைல் தொகுதி என்ன பார்க்க போகிறோம். அது என்ன ஆல்கைல். இந்த ஆல்கைனிலிருந்து ஒரு ஹைட்ரஜன் நீக்கினால் கிடைப்பது ஆல்கைல். இந்த ஆல்கைன்கள் இருந்து ஒரு ஹைட்ரஜனை நீக்கினால் கிடைப்பது ஆல்கைல். இது ஆல்கைல் தொகுதி. சரியா, இது வந்து என்னது ஒரு காமன் கிடையாது, ஒரு தொகுதி தான். சரியா, அப்போ இது வந்து என்னது உடைய இணைத்திறன் வந்து நிறைவு அடையலை. சரியா, அப்போ இது கூட ஏதாவது சேரும். நல்லா பாரு எல்லாமே என்னது பாண்டு போட்டுக்கிறனா இதெல்லாம் பிணைப்பு என்ன போட்டுக்கிறேன் இங்கே வந்து ஏதாவது சேரக்கூடியது இங்கே வந்து சேரும். இது வந்து நிறைவு ஆகலை, இது வந்து ஏதாவது சேரும். சரி, அதனால தான் இது ஆல்கைல் தொகுதின்னு சொல்கிறோம். இது ஆல்கைல் தொகுதி. இது எப்படி கிடைக்குதுன்னா நம்ம மேலே பார்த்தோம் ஆல்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு அச்சை நீக்கலாம் கிடைக்கப்பது தான் வந்து ஆல்கைல் தொகுதி. இங்கே என்ன இருக்குது CH4 இருக்குது, ஒரு அச்சை நீக்கினா கிடைக்கும் CH3. இங்கே என்ன இருக்குது C2H6, ஒரு அச்சை நீக்கலாமா C2H5. இங்கே C3H8 இருக்குதா, ஒரு அச்சை நீக்கிற C3H7. இங்கே C4H10 இருக்குதா, ஒரு அச்சை நீக்கிற C4H9. இங்கே C5H12 இருக்குது, ஒரு அச்சை நீக்கிற C5H11. C6H14 ஒரு அச்சை நீக்கினால் என்ன கிடைக்கும் C6H13 கிடைக்குது. அப்போ ஆல்கேல் இருந்து தான் நம்ம எதை பெற முடியும், ஆல்கேல் தொகுதியை பெற முடியும். அப்படி தான் என்னது உடைய மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஆல்கேன் தெரிஞ்சால் போதும் ஈஸியாக இது எழுதிடலாம். சரியா, இந்த ஆல்கேன் ஈஸி எப்படி எழுதலாம், இந்த ஃபார்மை வச்சு எழுதிடலாம் இப்படி சொன்னோம். சரியா, அப்போ இதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு அச்சை நீக்கினால் நம்மளுக்கு ஆல்கேல் தொகுதி கிடைக்குது. ரைட் சார். இந்த ஆல்கேல் தொகுதிக்கு எப்படி நேம் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆல்கேனுக்கு வந்து நேம் பண்ணோமா என்ன பார்த்தேன், மூல வார்த்தை கூட ப்ளஸ் என்னது பின்னோட்டு என்ன சேர்த்தனா ஏன், மூல வார்த்தையும் பின்னோட்டும் சேர்த்தனா நமக்கு ஆல்கேனுக்கு நேம் கிடைச்சி. அதே போல் இங்கேயும் நம்ம இந்த ஆல்கேல் தொகுதிக்கும் மூல வார்த்தை கூட ப்ளஸ் என்ன சேர்த்தணும் பின்னோட்டு சேர்த்தணும். மூல வார்த்தை கூட என்ன சேர்த்தணும் பின்னோட்டு சேர்த்தலாம். பாரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூல வார்த்தை ப்ளஸ் பின்னோட்டு, மூல வார்த்தையும் பின்னோட்டும் சேர்த்தனா இங்கே வந்து என்னது இதோட நேம் கிடைக்கும். இங்கே வந்து ஆல்கேன் தொகுதிக்கு என்ன சார் பின்னோட்டு, ஆல்கேனுக்கு வந்து பின்னோட்டு ஏன் மீத்தேன் ஈத்தேன் புரோப்பேன் பியூட்டேன் பென்டேன். பட்டு இங்கே ஆல்கேன் தொகுதி வரும்போது என்ன பின்னோட்டுனா ஆயில் என்ன சேர்த்தணும், அந்த மூல வார்த்தை கூட வந்து ஆயில் சேர்த்தணும். சரியா, இப்போ பாரு எழுதலாம் பாரு. இப்போ கார்பனுக்கு எத்தனை வந்துருச்சு 1. அப்போ கார்பனுக்கு 1 என்னது முன்னோட்டு மூல வார்த்தை என்னது மீத்தா, மீத்து ப்ளஸ் என்ன செய்யணும் ஆயில், மீத் ப்ளஸ் ஆயில் என்னது மீத்தைல், மீத் ப்ளஸ் ஆயில் நம்ம எப்படி எழுதலாம் மீத்தைல் எழுதலாமா, மீத் ப்ளஸ் ஆயில் மீத்தைல். அடுத்து கார்பனுக்கு எத்தனை வந்துருச்சு 2. அப்போ 2னா என்ன மூல வார்த்தை ஈத்து, 2 என்னது ஈத்து ப்ளஸ் என்ன சேர்த்தணும் ஆயில். அப்போ ஈத்து ப்ளஸ் ஆயில் என்ன வரும் ஈத்தைல், ஈத்து ப்ளஸ் ஆயில் வந்து என்ன வரும் உனக்கு வந்து ஈத்தைல், ஈத்து ப்ளஸ் ஆயில் ஈத்தைல். அடுத்து கார்பனுக்கு 3 என்ன பாரு மூல வார்த்தை 3னா புரோப்பா புரோப்பு இதான் மூல வார்த்தை ப்ளஸ் என்ன சேர்த்தணும் ஆயில் சேர்த்தணுமா, புரோ ப்ளஸ் ஆயில் வந்து புரோப்பைல், புரோ ப்ளஸ் ஆயில் வந்து புரோப்பைல். அடுத்தது கார்பனுக்கு 4. அப்போ கார்பனுக்கு 4னா உங்களுக்கு என்ன மூல வார்த்தை பியூட்டா இதான் மூல வார்த்தை ப்ளஸ் என்ன சேர்த்திக்கணும் ஆயில் சேர்த்து. அப்போ பியூட் ப்ளஸ் ஆயில் வரும் பியூட்டைல், பியூட் ப்ளஸ் ஆயில் வந்து என்னது பியூட்டைல்.
இது பியூட்டைல். அடுத்தது கார்பனுக்கு 5 பாரு, 5க்கு என்ன மூல வார்த்தை பென்ட், என்ன பின்னோட்டு ஐல், பென்ட் பிளஸ் ஐல் வரும் பென்டைல். பென்ட் பிளஸ் ஐல் சொல்ல வந்து இது வந்து பென்டைல். அடுத்தது கார்பனுக்கு வந்து 6 வந்துருச்சு. 6 என்ன மூல வார்த்தை எக்ஸ், 6னா எக்ஸ், என்ன பின்னோட்டு ஐல், அப்போ எக்ஸ் பிளஸ் ஐல் என்ன வரும் உனக்கு எக்ஸைல். எக்ஸ் பிளஸ் ஐல்னு சொல்கிறாங்க, உனக்கு வந்து எக்ஸைல். எக்ஸ் பிளஸ் ஐல் எக்ஸைல். அப்போ இதுதான் வந்து ஆல்கைல் தொகுதி. எது பாரு மீத்தைல், ஈத்தைல், ப்ரோப்பைல், பியூட்டைல், பென்டைல், எக்ஸைல், இது எல்லாமே என்ன சொல்லணும் ஆல்கைல் தொகுதி. அப்போ ஆல்கைல் தொகுதி எல்லாமே எப்படி நேம் லாஸ்ட்டில் முடியுதுன்னா ஐல், ஏன்னா பின்னோட்டு ஐல் தானே, மூல வார்த்தை வந்து பின்னோட்டு ஐல் தான் சாத்துறோம். அப்போ எல்லாம் வந்து மீத்தைல், ஈத்தைல், ப்ரோப்பைல், பியூட்டைல், பென்டைல், எக்ஸைல், லாஸ்ட் எப்படி முடியுது ஐல். அப்போ ஐல்னு முடிஞ்சனா அது ஆல்கைல் தொகுதி. ஆனால் ஆல்கேன் என்ன பார்த்தோம் லாஸ்டா ஏன், என்ன பின்னோட்டு என்ன பார்த்தோம் ஏன்னு பார்த்தோமா. அப்போ வந்து மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், எக்ஸேன், சரியா இதான் ஆல்கேன். அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த ஆல்கேலேருந்து ஒரு அச்சையை நீக்கினால் நம்மளுக்கு இது கிடைக்குது CH4னா CH3 ஒன்று. ரெண்டாவது நேம்னு பார்க்கும்போது இங்கே மூல வார்த்தை கூட ஏன் சாத்திரம், இங்கே மூல வார்த்தை கூட ஐல் சாத்திரம், சரியா மீத்து பிளஸ் ஏன் மீத்தேன், இங்கே மீத்து பிளஸ் ஐல் சாத்திரம் மீத்தைல், சரியா. அப்போ மிக முக்கியமாக உனக்கு ஆல்கேன் சீரிஸ் வந்து தெரியணும். அடுத்தபடியாக ஆல்கேன் தெரிஞ்சால் போதும், அதுலேருந்து நம்ம ஆல்கேன் தொகுதி எழுத தெரியலாம், சரியா எழுதிடலாம். ஆல்கேன் தொகுதி எழுதிட்டு அதுக்கு அந்த ஆல்கேல் தொகுதிக்கு நேம் வந்து என்னது எழுத தெரியணும், சரியா இதான் மெயின், சரியா. அப்போ இது தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக செய்யலாம். ஆர்கானிக் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம வந்து புரியும்படி நம்ம படிக்கலாம், சரியா. இது இதான் பேசிக். இது தெரிஞ்சால் நம்ம ஆர்கானிக் வந்து ஈஸியாக நம்ம வந்து புரியும்படி நம்ம வந்து ஈஸியாக படிக்கலாம். அடுத்தது பாரு இங்கே C6H6 அப்படின்னு என்னதுன்னா பென்சீன். இதில் பாரு C6H6 இது நம்ம வந்து 11th படிச்சிருக்கிறோம். இது ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன், அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் C6H6 பென்சீன். உடைய அமைப்பு எப்படி இருக்கும் பாரு, C6 கார்பன் எத்தனை இருக்கும் உனக்கு 6 கார்பன் பாரு, 1 2 3 4 5 6 இருக்குதா, அதான் C6. H6 இருக்கா பாரு, ஒவ்வொரு கார்பனையும் ஒரு அச்சு இருக்கு பாரு, 1 2 3 4 5 6. அப்போ C6 H6 வந்துருச்சு, சரியா. இப்போ இதான் வந்து என்னது, அப்போ 6 கார்பன் ஒரு வலையமைப்பில் இருந்து அந்த ஒவ்வொரு கார்பனையும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், சரியா 6 அச்சு இருக்குது. அடுத்தது ஸோ இந்த கார்பனுக்குள்ளே என்ன இருக்கும், நம்ம என்ன சொல்லியிருக்கோம் கார்பன் இணைத்தன எத்தனை 4, அதை சுற்றி எத்தனை பிணைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் 4 பிணைப்பு இருக்கணும். அப்போ அதனால தான் இப்போ இங்கே உள்ள இங்கே ரெட்டை பிணைப்பு இருந்துச்சுன்னா இங்கே ரெட்டை பிணைப்பு, இங்கே ரெட்டை பிணைப்புனா இங்கே ஒற்றை பிணைப்பு, இங்கே ரெட்டை பிணைப்பு. அப்போ உள்ள உங்களுக்கு வளையத்துக்குள்ளே உனக்கு மாறி மாறினது ரெட்டை பிணைப்பு வரதுக்கு காரணம் என்னது, உங்களுடைய கார்பன் இணைத்தன 4 வந்து நிறைவு செய்யறதுக்காக. இப்போ அந்த கார்பன் எடுத்தீங்கன்னா 1 2 3 4, இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4. அப்போ எந்த ஒரு கார்பன் எடுத்துக்கிட்டாலையும் உங்களுக்கு கார்பன் இணைத்தன 4 இருக்கும். அப்போ பென்சீன், சரியா பென்சினுடைய அமைப்பு வந்து வலை அமைப்பு வந்து நம்ம எங்கெல்லாம் எழுதுறோமா என்ன செய்யலாம் வந்து இப்படி போட்டுக்கலாம் பாரு, சிம்பிளாக என்ன செய்யலாம். அந்த C6H6 நம்ம வளையத்தில் எப்படி குறிப்பிடலாம்னா இப்படி குறிப்பிடலாம், சரியா. அப்போ என்ன இருக்கும் உள்ளனா இருக்குது, ஒன்று விட்டு ஒன்று அட்டை பிணைப்பு இருக்குதா, அப்போ இங்கே அட்டை பிணைப்புனா இங்கே ஒற்றை பிணைப்பு, இங்கே அட்டை பிணைப்புனா இங்கே ஒற்றை பிணைப்பு, அப்போ இங்கே அட்டை பிணைப்பு. அப்போ இப்படி எழுதுறத நம்ம சிம்பிளாக வந்து செய்யலாம், வளையத்தில் இப்படி குறிப்பிடலாம். இப்படி போல என்னது காரணம் 1 2 3 4 5 6. அப்போ C6 இப்போ ஒவ்வொரு கார்பனும் ஒரு அச்சு இருக்குமா, 1 2 3 4 5 6 அச்சு இருக்கும். அப்போ C6H6 இதை நம்ம வந்து பென்சீன் நான் சொல்கிறாங்க, இதான் வந்து பென்சீன். அப்போ பென்சீனுடைய வலையமைப்பு தெரியும். இதுலேருந்து அடுத்தது இப்போ பென்சீன் வந்து ஒரு அச்சு நீக்கிறோம் நம்ம, பென்சீனா C6H6 ஒரு அச்சு நீக்கலாமா. அப்போ ஒரு அச்சு போச்சுன்னா C6H5 மாறிச்சுன்னா அதுக்கு பேர் பெனைல். பென்சீன் ஒரு அச்சு நீக்கினா கிடைக்குது பெனைல். அப்போ வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும், சரியா. பென்சீனுக்கும் பெனைலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பென்சீனா C6H6 அதில் ஒரு அச்சு நீக்கலாம், நமக்கு C6H5 அதுக்கு பேர் தான் பெனைல் சொல்கிறாங்க, பெனைல் அது தெரியணும், சரியா. C6H5னா பெனைல்ஸு. ஸோ அடுத்தபடியாக டொலுவின், டொலுவினுக்கு என்ன வாய்ப்பாடு C6H5CH. இந்த டொலுவின் என்னது ஒரு அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் தான், அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் தான் டொலுவின். அரோமேட்டிக்னா இருக்கும் உனக்கு வந்து கார்பன் வந்து வலையமைப்பில் இருக்கணும், சரியா. கார்பன் இருக்கணும் வலையமைப்பில் இருந்துச்சு, அதுக்கு பேர் அரோமேட்டிக். கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டுமே சேர்ந்து ஒரு வலையமைப்பு உருவாக்குனா அதுக்கு பேர் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன். இப்போ இந்த C6H5 இருக்கு இல்லையா, எப்படி இருக்கும்பா ஸ்ட்ரக்சர் இப்படி எழுதலாம் நல்லா பாரு. இப்போ C6H6 அப்படி எழுதலாமா. இப்போ இங்கே ஒரு கார்பன் இருக்கும், ஒரு அச்சு இருக்குமா, ஒரு அச்சுக்கு பதிலாக இருக்குது இந்த CH3 இருக்குது, CH3. ஸோ இதான் வந்து என்னது டொலுவினுடைய வலையமைப்பு, டொலுவினுடைய வலைய அமைப்பு. இந்த டொலுவிலிருந்து ஒரு அச்சு நீக்கலாமா, அங்கே CH3 ஒரு அச்சு நீக்கிறு, அப்போ ஒரு அச்சு போச்சானா CH2 மாறுமா, CH2.
ஸோ இதுக்கு பேர் சொல்கிறாங்க இதான் வந்து என்னது பென்சைல். இதுக்கு பேர் சொல்கிறாங்க பென்சைல். அப்போ பென்சைல் இப்படியும் குறிப்பிடலாம் வளையத்தில். அடுத்து C6H5CH3 ஒரு அச்சனைக்குனா CH2 இப்படியும் குறிப்பிடலாம். அப்போ இது மூணுக்கும் வித்தியாசம் தெரியும் தான் தெளிவாக. பென்சின்னா C6H6, பினைல்னா C6H5, டொலுமின்னா C6H5CH3, பென்சைல்னா 6H5CH2. அப்போ இதுக்கு என்னது வித்தியாசம், இந்த நாலுக்கு வித்தியாசம் தெரியணும். ஏன்னா இதான் நம்ம வந்து அடிக்கடிக்க பேசிக் ஆர்கானிக் படிக்கிறது இதான் பேசிக். சரியா? திரும்ப சொல்கிறேன், ஒரு தனியாக ஒரு நோட்டு போட்டு என்ன செய்யணும் வந்து புதுசாக வந்து இப்போ நம்ம கரிம வேதியியல் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆர்கானிக் இப்போ பேசிக் தெரியலனா கண்டிப்பாக இது வந்து படிக்க முடியாது. இப்போ ஒரு நோட்டு போட்டு இந்த பேசிக்லாம் ஃபஸ்ட்டு வந்து என்னது எழுதி வச்சிரு. சரியா? பேசிக் எழுதி வச்சுட்டு என்ன செய்யணும், திருப்பி வரக்கூடிய லெசன்ஸ் நடத்துகிறோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நீ அப்படி வந்து படித்து எழுதிட்டு வந்தீங்கன்னா உனக்கு ஆர்கானிக் வந்து ரொம்ப ஈஸியாக ஆயிரும். சரியா? உனக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். மற்ற உனக்கு வந்து பார்க்கும்போது கரிம வேதியியல், அதாவது பார்க்கும்போது கனிம வேதியியல் இயற்பியல் வேதியியல் கம்பேர் பண்ணும்போது ஆர்கானிக் வந்து ஜஸ்ட் ஈக்குவேஷன். பட் ஈக்குவேஷன் நீ கரெக்டாக இருந்தால் உனக்கு வந்து தியரி போர்ஷன் கூட அதிகமாக பார்க்க மாட்டாங்க. ஈக்குவேஷன் கரெக்டாக இருந்தாவே உனக்கு மெஜாரிட்டியாக உனக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க மிஸ்டேக் இல்லாமல். அப்போ மிஸ்டேக் இல்லாமல் ஈக்குவேஷன் எழுதுனா அந்த பேசிக் தெரிஞ்சால் போதும், மிஸ்டேக் இல்லாமல் எழுதிடலாம். சரி, அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு என்ன செய்யலாம், எல்லாமே கம்பல்சரி எழுதிடுங்க. சரியா? நோட்டு போட்டு பேசிக்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தான் லெசனுக்குள்ளே போக போகிறோம். சரியா? லெசனுக்குள்ளே போகும்போது சில அங்கேயே ஒரு பேசிக் இருக்குது, என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்பன் இருக்கு இல்லையா, கார்பன் வந்து என்னது 3 வகைப்படுத்துகிறாங்க. ஓரினிய கார்பன், ஈரணிய கார்பன், மூவனிய கார்பன். சரியா? நல்லா பாரு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓரினிய கார்பன் என்ன, அவள் ஓரினிய சொல்கிறாங்க எப்படி சொல்லுவாங்க, 1 டிகிரி இப்படி மேலே போகிறேன். 1 டிகிரி போட்டால் எதை குறிக்குது, இது மாதிரி 1 டிகிரி போட்டால் ஓரினிய, என்ன வச்சுக்க 1 டிகிரின்னு போட்டால் ஓரினிய கார்பன். நம்ம எதை ஓரினிய கார்பன் சொல்கிறோம், இப்போ நம்ம ஆல்கால்னு எடுத்துக்கிறோம். ஆல்காலுக்கு என்ன வினைச்சல் தொகுதினா OH. அப்போ ஒரு சேர்மத்தில் எங்கெல்லாம் OHன்னு பார்க்குறியா அது ஆல்கால்னு சொல்லணும். OHனா வந்து அது ஆல்கால், அது ஆல்கஹால் தொகுதியை சேர்ந்து சொல்லணும் இல்லையா. அப்போ இதை வந்து ஆல்கஹால் தொகுதி, இது என்ன தொகுதி, இது வந்து ஆல்கஹால் தொகுதி. அதாவது ஆல்கஹாலுடைய வினைசியல் தொகுதியானது இந்த OH. நல்லா பாரு, இந்த OH இணைக்கப்பட்ட கார்பன், OH இணைக்கப்பட்ட கார்பனுக்கு அடுத்து ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அப்போ அந்த கார்பன் சொல்ல வந்து ஓரினிய கார்பன். நல்லா பாரு, OH இணைக்கப்பட்ட கார்பன் அடுத்து ஒரே ஒரு கார்பன் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த OH இணைக்கப்பட்ட கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பனை ஓரினிய கார்பன் நம்ம சொல்லலாம், ஓரினிய கார்பன். சரியா? இப்போ அடுத்து ஈரணிய கார்பன் அது. அப்போ ஈரணிய கார்பன் எப்படி குறிப்பிடலாம், 2 டிகிரின்னு சொல்லலாம். ஈரணிய கார்பன்னா 2 டிகிரி கார்பன், 2 மேலே டிகிரி, இப்போ 2 டிகிரி கார்பனா ஈரணிய கார்பன். இப்போ என்ன செய்யணும் பாரு, OH ஆல்கஹாலா, ஆல்கஹால் தொகுதி எடுத்துக்கிற அந்த OH இணைக்கப்பட்ட கார்பனை அடுத்து 2 கார்பன் இருந்துச்சுன்னா, எத்தனை கார்பன், 2 கார்பன் இருந்துச்சுன்னா அந்த OH இணைக்கப்பட்ட அந்த கார்பன் என்ன சொல்லலாம் வந்து ஈரணிய கார்பன் சொல்லலாம். என்ன கார்பன், ஈரணிய கார்பன் சொல்லலாம். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் பாரு. இப்போ வந்து ஓரினிய கார்பன் எக்ஸாம்பிள் பாரு. இப்போ என்ன செய்யலாம் பாரு, CH3 CH2 பாண்ட் OH. சரியா? இது வந்து ஓரினியம் ஈரணியம் அப்படின்னு பார்க்கலாம் பாரு. இப்போ அந்த OH இணைக்கப்பட்ட கார்பன் எடுத்துக்கலாமா, OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனா, இந்த கார்பன், இந்த கார்பன் அடுத்து என்னது ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால இந்த கார்பன் என்னது ஓரினிய கார்பன். என்ன சொன்ன, OH இணைக்கப்பட்ட கார்பன் அடுத்து ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அது ஓரினிய கார்பன். அடுத்து ரெண்டாவது ஈரணிய கார்பன். என்ன சொன்னேன், OH இணைக்கப்பட்ட கார்பனை அடுத்து 2 கார்பன் இருந்துச்சுன்னா, OH இணைக்கப்பட்ட கார்பன் அடுத்து 2 கார்பன் இருந்துச்சுன்னா அது வந்து ஈரணிய கார்பன். இப்போ இது எக்ஸாம்பிள் பாரு, செய்யலாம் பாரு. CH3 இங்கே வந்து என்னது CH எடுத்துக்கலாம் இல்லையா, CHOH பாண்டு CH. இப்போ எடுத்துக்க பாரு. இப்போ ஆல்கஹாலுக்குரிய வினைசியல் தொகுதினா OH தான். ஆல்கஹால்னாவே டக்குன்னு ஞாபகம் வரணும், OH தான் ஆல்கஹால். இப்போ ஆல்கஹால் இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனா, இந்த கார்பன் அடுத்து எத்தனை கார்பன் இருக்குது பாரு, 1 2. அப்போ இந்த கார்பன் அடுத்து 2 கார்பன் இருந்துச்சுன்னா இந்த கார்பன் சொல்லலாம் வந்து ஈரணிய கார்பன், ஈரணிய கார்பன். அடுத்தது மூவனிய கார்பன் பாரு. இப்போ ஆல்கஹாலுக்கு வினைசியல் தொகுதி என்னது OH-ஆ, இதான் OH. ஸோ இந்த OH இணைக்கப்பட்ட கார்பன் எடுத்துக்கிறோம். இந்த கார்பனை சுற்றி உனக்கு 3 கார்பன் இருக்குது பாரு. அப்போ OH இணைக்கப்பட்ட கார்பனை சுற்றி எத்தனை கார்பன், OH இணைக்கப்பட்ட கார்பனானது தன்னை சுற்றி 3 கார்பன் கூட இணைக்கப்பட்டு இருந்தால் அது வந்து என்னது, இது வந்து மூவனிய கார்பன், மூவனிய கார்பன். சரியா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் COH மேலே CH3 இங்கே வந்து CH3, இங்கே ஒரு CH3. இதில் பாரு OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனா, இந்த கார்பன் சுற்றி என்ன இருக்குது, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். அப்போ இந்த கார்பனானது மற்ற 3 கார்பன் கூட இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால இந்த கார்பனை வந்து நம்ம மூவனிய கார்பன், அது என்னது 3 டிகிரி கார்பன் சொல்கிறாங்க, 3 டிகிரி கார்பன் சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும் வந்து உனக்கு ஒரு கார்பன் ஒரு சேர்மம் கொடுத்துட்டாங்கன்னாவே
அதில் வந்து ஓரினியன் சரியா ஒரு சேர்மம் கொடுத்துட்றாங்க, ஒரு கரிம சேர்மம். அதில் வந்து இருக்கிற கார்பன் வந்து உங்களுக்கு வகைப்படுத்த தெரியணும். ஓரினிய கார்பனா, ஈரினிய கார்பன் இருக்குதா, மூவினிய கார்பன் இருக்குதா செய்யணும். இது மாதிரி வகைப்படுத்த தெரியணும் சரியா. இதுதான் பேசிக் ஒன்று சரியா. இது வந்து எல்லா லெசன்லையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஓரினிய, இருநிய, மூவினின்னு கேட்டானா டக்குன்னு நீங்கள் வந்து சொல்ல வேண்டியது OH, அதாவது OH இணைக்கப்பட்ட கார்பன் சுற்றி ஒரே ஒரு கார்பன் தான் ஓரினிய, OH இணைக்கப்பட்ட கார்பன் சுற்றி 2 கார்பன் இருந்துச்சுன்னா ஈரணிய, OH இணைக்கப்பட்ட கார்பன் சுற்றி 3 கார்பன் இருந்துச்சுன்னா மூவனிய சரியா. இந்த பேசிக் வந்து தெரியணும். இதை தெளிவாக நீ நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இனக்கலப்பு. இந்த இனக்கலப்பை பற்றி நம்ம வந்து 11th டீப்பாக படிச்சிருப்போம் சரியா. இருந்தாலும் இது வந்து நம்ம வந்து ரூல்ஸாக ஃபாலோ பண்ணி நம்ம சொல்கிறதுல ஒரு சின்ன ட்ரிக்கு தான் சரியா. இப்போ எப்படி ஆர்கானிக்கை பொறுத்தளவு செய்யணும் வந்து இது மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி என்ன செய்யலாம், நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் சரியா. இப்போ பாரு என்ன செய்யலாம் பாரு, இப்போ ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உனக்கு வந்து ரூல்ஸாக ஃபாலோ பண்ணி எப்படிலாம் நம்ம வந்து இனக்கலப்பு கண்டுபிடிக்கணும். 11th வந்து நம்ம வந்து கெமிக்கல் பாண்டிங் அதே ஒரு லெசன்ஸில் படிச்சிருக்கிறோம் இல்லையா, அதாவது வேதி பிணைப்புகள் அதில் டீப்பாக படிச்சிருக்கிறோம். இங்கே ஒரு கருமிச்சேர்த்தை பார்த்தோன்னே அந்த கார்பன் வந்து sp3 இனக்கலப்பா, sp2 இனக்கலப்பா அல்லது sp-ஆ அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சரி இனக்கலப்பு. நல்லா பாரு, இப்போ sp3 இனக்கலப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு கார்பன் சுத்தி என்ன இருக்கும், 4 ஒற்றை பிணை பிரிச்சனா, ஒரு கார்பன் சுத்தியும் 4 ஒற்றை பிணை பிரிச்சனா அந்த கார்பன் அது sp3 இனக்கலப்பு கார்பன் சொல்லணும். நல்லா பாரு, ஒரு கருமிச்சேர்த்துல ஒரு கார்பன் சுத்தி 4 ஒற்றை பிணைப்புல இருந்துச்சுன்னா அந்த கார்பன் இனக்கலப்பு என்ன சொல்லணும், sp3 இனக்கலப்புன்னு சொல்லணும். அடுத்தது பாரு, ஒரு கரிமை சேர்த்துல கார்பன் சுற்றி இருக்கு இல்லையா, உனக்கு வந்து கார்பனானது இரட்டை பிணைப்பு இருந்துச்சுன்னா, ஒரு கரிமை சேர்மம் வந்து கார்பனானது அந்த கார்பன் வந்து இரட்டை பிணைப்பில் வந்து பிணைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த கார்பன் சொல்லணும் sp2 இனக்கலப்புன்னு சொல்லணும், sp2 இனக்கலப்புன்னு சொல்லணும் சரியா. அடுத்தது பாரு, ஒரு கரிமை சேர்த்துல கார்பன் அது முப்பணிப்பாக இருந்துச்சுன்னா, கார்பன் அது முப்பணிப்பாக இருந்துச்சுன்னா அந்த கார்பன் சொல்லணும், அந்த கார்பனோட இனக்கலப்பு வந்து sp இனக்கலப்புன்னு சொல்லணும், sp இனக்கலப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் CH ட்ரிபிள் பாண்ட் CH சொல்லாமா பாரு, CC என்ன வந்துருச்சு அடியில் முப்பணிப்பு வந்துருச்சா, அப்போ இந்த கார்பன் இனக்கலப்பு sp இனக்கலப்பு சரியா. ஸோ இங்கே என்ன பார்த்தோம், இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன இருக்கலாம் பாரு, இங்கே வந்து sp2 இனக்கலப்பு என்ன பார்த்தோம், உனக்கு வந்து கார்பன் CH2 டபுள் பாண்ட் CH2, ஒரு கார்பன் ஆனது இரட்டை பிணைப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து sp2 இனக்கலப்பு, sp2 இனக்கலப்பு. ஸோ இங்கே என்ன பார்த்தோம், ஒரு கார்பன் சுற்றி என்ன இருக்கும், 4 ஒற்றை பிணை பிரிச்சானா அந்த கார்பன் இனக்கலப்பு sp3ன்னு பார்த்தோமா. இப்போ sp3 இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாரு, இப்படி எடுத்துக்கலாம் பாரு, உனக்கு CH இப்படி எடுத்துக்கலாமா, CH4 மீத்தேன். இப்போ 1 2 3 4 அது கார்பன் சுற்றி 4 ஒற்றை பிணைப்பு, அதனால அதுக்கு இனக்கலப்பு என்ன சொல்லணும், sp3 இனக்கலப்பு, sp3 இனக்கலப்பு. இது இனக்கலப்பு பொறுத்தளவு இது sp3 இது sp2 sp, இது கிளியராக அந்த ஐடியா கிடைக்கணும். அடுத்தது ஆல்கைல் தொகுதி, அல்லைல் தொகுதி, உனக்கு வந்து பென்சைல் தொகுதி. இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது சரியா, ஆல்கைல் தொகுதி, அல்லைல் தொகுதி, பென்சைல் தொகுதி. இப்போ ஆல்கைல் தொகுதி கவனி, இந்த ஆல்கைல் தொகுதி, அல்லைல் தொகுதி, பென்சைல் தொகுதி இனக்கலப்பை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. இனக்கலப்பு அதான் முன்னாடி பார்த்துட்டோம், இனக்கலப்பு அந்த பேசிக் நம்ம பார்த்துட்டோம் ரைட். இப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் இருக்கு இல்லையா, இந்த OH இணைக்கப்பட்ட கார்பன் இருக்குது சுற்றி என்ன இருக்குது, 4 ஒற்றை பிணைப்பு இருக்குதா, அப்போ இது என்ன இனக்கலப்பு, sp3 இனக்கலப்பு. அப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் sp3 இனக்கலப்பாக இருந்து அந்த கார்பன் இணைக்கப்பட்ட மற்றொரு கார்பனாக இருக்கணும் sp3 இனக்கலப்பு இருந்துச்சுன்னா சரியா, அதுக்கு பேர் அல்லைல். அந்த தொகுதிக்கு சொல்கிறாங்க ஆல்கைல் தொகுதி. நம்ம என்ன பார்த்தோம், ஆல்கைல் மெத்தில், எத்தில், ப்ரொபைல், பியூட்டைல் பார்த்தோம் இல்லையா, அதான் ஆல்கைல். அப்போ ஆல்கைல் எப்படி செய்யலாம் வந்து, எப்படி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவேன், OH இணைக்கப்பட்ட கார்பன் sp3 இனக்கலப்பு இருக்கணும், அந்த கார்பன் சரியா OH இணைக்கப்பட்ட கார்பன் அடுத்துள்ள கார்பன் இருக்கணும் sp3 இனக்கலப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தானது உனக்கு வந்து ஆல்கைல் தொகுதி. அந்த தொகுதி இருக்கு இல்லையா, அந்த OH விட்டுட்டு ரிமைனிங் இந்த தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதி நம்ம எவ்வாறு அழைக்கலாம், ஆல்கைல் தொகுதி என்று அழைக்கலாம், ஆல்கைல் தொகுதி என்று அழைக்கலாம் சரியா. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 பாண்ட் OH சரியா. அப்போ இந்த கார்பன் sp3 இனக்கலப்பு தான், இது sp3 இருக்கலாம். அப்போ வந்து ஆல்கைல் தொகுதியா, இது ஆல்கைல். எத்தனை கார்பன், 2 கார்பன். 2 கார்பன் நம்ம என்ன ஆல்கைல் தொகுதி பார்த்தோம், ஈத்தைல் சரியா. அடுத்து பாரு, நம்ம எது அல்லைன்னு சொல்கிறோம் அப்படின்னா OH இணைக்கப்பட்ட கார்பன் வந்து என்னது sp3 இனக்கலப்பாக இருந்து, OH இணைக்கப்பட்ட கார்பன் sp3 இனக்கலப்பாக இருந்து அந்த sp3 இணைப்பு கார்பன் இருக்கு இல்லையா, அந்த sp3 கார்பனுக்கு அடுத்துள்ள கார்பன் வந்து sp2 அஞ்சனா தான் வெரி இம்பார்ட்டன்ட். வரல பார்த்துக்கு, இங்கே ரெண்டுமே OH இணைக்கப்பட்ட கார்பன் sp3 தான், அதுக்கு உள்ள அடுத்த கார்பன் sp3. அப்போ 2 sp3 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம சொல்கிறோம், இந்த தொகுதிக்கு பேர் ஆல்கைல் தொகுதின்னு சொல்கிறோம். இங்கே OH இணைக்கப்பட்ட கார்பன் sp3 இனக்கலப்பாக இருந்து அந்த sp3 இனக்கலப்பு கார்பன் அடுத்துள்ள கார்பன் sp2 இனக்கலப்பு இருந்துச்சுன்னா ஸோ அந்த தொகுதிக்கு பேர் என்னது, அல்லைல் தொகுதி. என்ன தொகுதி, அல்லைல் தொகுதி. ஏன் இது sp3 இனக்கலப்புனா, இப்போ அந்த கார்பன் சுற்றி என்னது 4 ஒற்றை பிணைப்புனா sp3,
பாரு இந்த கார்பன் என்ன வந்துருச்சு, இரட்டை பிணை வந்துருச்சு. நான் என்ன பார்த்தேன், இரட்டை பிணை வந்தா என்னது sp2 பார்த்தோமா, அப்போ இந்த கார்பன் sp2 சரியா. என்ன சொல்றாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதெல்லாம் பாரு CH2 CH பாண்டு CH2 பாண்டு OH இப்படி இதெல்லாம் பாரு OH நீக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனா இது sp3 இருக்குது. இதுக்கு அடுத்த கார்பன் வந்து டபுள் பாண்ட் வந்தா என்னது, டபுள் பாண்ட் வந்தா sp2 sp2. அடுத்து பாரு இங்க நம்ம வினைல் தொகுதி என்னன்னு பார்க்கலாம். பாரு வினைல்னா என்ன, இப்போ என்ன பார்த்தோம், ஆல்கைல் தொகுதினா எப்படி இருக்கும், அல்லைல் தொகுதி எதை சொல்கிறோம், வினைல் எதை சொல்கிறோன்னு பாரு. இப்போ இங்கே வினைல் எது பாரு அப்படின்னு பார்க்கும்போது கவனி, OH இணைக்கப்பட்ட கார்பன் பாரு, OH இணைக்கப்பட்ட கார்பன் இருக்குது, இரட்டை பிணைவில் வந்துருச்சா. அப்போ இரட்டை பிணைவில் வந்துச்சனவே அது என்ன இணைக்கலப்புன்னு சொல்லிக்கிறேன், sp2 இணைக்கலப்பு, sp2 இணைக்கலப்பு. இப்போ இந்த கார்பன் அடுத்துள்ள கார்பன் இருக்குது, இது இரட்டை பிணைவில் தானே இருக்குது. அப்போ இது எந்த இணைக்கலப்பு, இது sp2 இணைக்கலப்பு தான், இது sp2 இணைக்கலப்பு. அப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் sp2 இருக்குன்னா அந்த sp2 கார்பன் அடுத்துள்ள கார்பன் sp2 இருக்கும் சரியா. அப்போ ரெண்டுமே sp2 இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து அந்த தொகுதிக்கு பேர் சொல்றாங்க, இந்த தொகுதி பேர் வினைல் தொகுதி. என்ன சொல்றாங்க, வினைல் தொகுதி, வினைல் தொகுதி. அடுத்தது பாரு பென்சைல் தொகுதி. என்ன சொல்றாங்க, அடுத்தது பென்சைல் தொகுதி. நம்ம எதை வந்து பென்சைல் தொகுதின்னு சொல்றாங்க பாரு, பென்சைல். இப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் இருக்கு இல்லையா, எந்த கார்பன், இந்த கார்பனா அந்த OH இணைக்கப்பட்ட கார்பன் வந்து sp3 இணைக்கலப்பா இருந்து அந்த sp3 இணைக்கலப்பட இந்த கார்பனானது ஒரு வளையத்தை கூட, ஒரு அரோமேட்டிக் வளையம் இருக்கு இல்லையா, ஒரு பென்சீன் வளையத்தை கூட இணைக்கப்பட்டிருந்தால் அவற்றை நம்ம பென்சைல் தொகுதி என்று அழைக்கலாம். என்ன தொகுதி, பென்சைல் தொகுதி. இது எப்படி எழுதலாம் பாரு, இந்த C6H5 பதிலாக இப்படி போட்டுக்கலாம், வளையம் போட்டுக்கலாமா, பென்சில் வளையம் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு அச்சுக்கு பதிலாக அந்த தொகுதி வந்துருச்சு, என்ன இருக்கும் CH2 பாண்டு OH. நல்லா பாரு, OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனா, இந்த கார்பன் என்ன கலப்பு sp3. ஏன் sp3, 4 கார்பன் சுற்றி 4 ஒற்றை பிணைப்பாக இருந்தால் அது வந்து sp3 ரைட். இப்போ இந்த sp3 கலப்பு கார்பன் ஒரு பென்சீன் வளையத்து கூட இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பென்சைல் தொகுதி. என்ன தொகுதி, பென்சைல் தொகுதி சரியா. இது உனக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு வந்து என்னது அல்கைல் தொகுதி, ஆல்கைல் தொகுதினா என்ன இருக்கும், அல்லைல் தொகுதி எப்படி சொல்கிறான், வினைல் தொகுதி எப்படி சொல்கிறான், பென்சைல் தொகுதி சரியா. இது வந்து உனக்கு வந்து 3 மார்க் 2 மார்க்கில் கேட்கலாம் சரியா. ஒரு ஆல்கஹால் கொடுத்துருவாங்க, கீழ்கண்ட ஆல்கஹாலை அல்லைல் ஆல்கஹால், உனக்கு வந்து வினைல் ஆல்கஹால், பென்சைல் ஆல்கஹால் என்ன வகைப்படுத்துன்னு கேட்பாங்க. அப்போ எப்படி வந்து அல்லைல் ஆல்கைல் தெளிவாக நம்ம வந்து வகைப்படுத்துறதுன்னா எது அடிப்படையாக கொண்டு, இனக்கலப்பை அடிப்படையாக கொண்டு, இனக்கலப்பை அடிப்படையாக கொண்டு இது தெளிவாக என்ன செய்யறது வந்து நான் இன்ஸ் எடுத்து நோட்டில் எழுதி வச்சுக்க சரியா, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம லெசனுக்குள்ளே இப்போ தான் போக போகிறோம், ஆல்கஹாலை வகைப்படுத்துதல், ஆல்கஹாலை வந்து வகைப்படுத்துதல் சரியா. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆல்கஹால் என்ன பார்த்தோம், ஒரு கரிமச் சேர்மமானது அது OH தொகுதியை பெற்றிருந்தால் சரியா, அதாவது ஒரு கரிமச் சேர்ந்தல் வந்து OH தொகுதியை சரியா, OH என்ற வினைச்சேர்ம தொகுதி பெற்றுள்ள அந்த கரிமச் சேர்மத்தை நம்ம ஆல்கஹால் என்று அழைக்கலாம், ஆல்கஹால் என்று அழைக்கலாம். அந்த ஆல்கஹாலுடைய பொதுவான வடிவம் 6 பாண்டு OH எப்படி இருக்கு, பொதுவாக 6 பாண்டு OH இந்த மாதிரி தான் பொதுவாக இருக்கும் ரைட். இப்போ இந்த ஆல்கஹாலை நம்ம 2 வகைப்படுத்துறாங்க. எத்தனை வகைப்படுத்துறாங்க, 2 வகைப்படுத்துறாங்க. ஒன்று மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால், மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால். நம்மளுக்கு பாரு மோனோ அப்படின்னு என்ன மீனிங், மோனோனா 1, மோனோனா 1. உனக்கு ஹைட்ரிக், ஹைட்ரிக்னா மீனிங் OH. அப்போ மோனோனா 1, ஹைட்ரிக்னா OH. அப்போ ஒரே ஒரு OH தொகுதி மட்டும் சரியா, ஒரே ஒரு OH தொகுதி மட்டும் என்னது ஒரு ஆல்கஹால் பெற்றுருந்துச்சுன்னா அது வந்து மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால். ஒரே ஒரு OH மட்டும் இருந்துச்சுன்னா சொல்லணும் நீ மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால் அல்லது ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால், ஒற்றை ஹைட்ரிக் ஆல்கஹால் சரியா. இப்போ சொல்லலாம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், CH3OH சொல்லலாமா, பாரு CH3OH இது ஒரு ஆல்கஹால், இது ஆல்கஹால் OH இருந்தாவே ஆல்கஹால் தான். இல்லை எத்தனை OH இருக்குது, ஒரே ஒரு OH இருக்குன்னா அது வந்து என்னது இது எந்த வகையில் வரும், மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால், மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்கிறாங்க சரியா. அடுத்தது இந்த மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால் பார்க்கும்போது சரியா நம்ம வந்து என்ன செய்யலாம், வந்து இதில் வந்து வகை இருக்குது சரியா. அடுத்து பாரு ரெண்டாவது பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லலாம், பாலி அதனால் பாலி, பாலினாவே என்னது எண்ணிக்கை, பல எண்ணிக்கை, அதாவது 1க்கு மேலே சரியா. பாலி என்னன்னா உனக்கு வந்து என்னது 1க்கு மேலே, அதாவது 1க்கு மேல் சொல்லலாம் இல்லையா, அதாவது 1 விட அதிகம், அதான் பாலி. அப்போ ஒரு கரிமச் சேர்மத்தில் 1க்கு மேற்பட்ட OH தொகுதி இருந்துச்சுன்னா அவற்றை நம்ம பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால் என்று அழைக்கலாம், பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால் சரியா. அப்போ 1க்கு மேலே ஒரு OH இருக்கு இல்லையா, அதை வந்து பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால். ஹைட்ரிக்னாவே தெரியும் OH, ஹைட்ரிக்னாவே OH. அப்போ பாலினா 1க்கு மேலே, அப்போ 1க்கு மேற்பட்ட OH தொகுதியை ஒரு கரிமச் சேர்மம் பெற்றிருந்தால் அவற்றை பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால் என்று அழைக்கலாம், பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால் என்று அழைக்கலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாரு. இப்போ ஒன்று பாரு, இது ஒரு கரிமச் சேர்மமா, இது ஒரு கரிமச் சேர்மம். இல்லை எத்தனை OH இருக்குது பாரு, 1 2 இருக்குது. அப்போ எத்தனை வந்துருச்சு OH, 2. அப்போ எப்படி இருக்குது, 1க்கு மேலே வந்துருச்சு. அப்போ 1க்கு மேற்பட்ட OH இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால், பாலி ஹைட்ரிக் ஆல்கஹால்.
ஸோ இது ஒவ்வொன்றுக்கு எப்படி வந்து நேம் பண்ணுறது நம்ம தெளிவாக என்ன செய்கிறோம் வந்து நம்ம வந்து விதியை ஃபாலோ பண்ணி எப்படி நேம் பண்ணணும் தெளிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது உனக்கு கொடுக்கப்பட்ட ஆள்களை வந்து கிளாசிஃபிகேஷன் மோனோவா டைனது பாலியா உனக்கு தெரியணும் சரியா, அந்த மாதிரி மட்டும் ஸோ இந்த இடத்துல வந்து புரிஞ்சிக்கினா போதும். இப்போ பாரு இது வந்து பாலிஹைட்ரிக் ஆல்கஹால், இது நேம் வந்து உனக்கு வந்து எத்திலீன் கிளைக்கால், நேம் வந்து எத்திலீன் கிளைக்கால், இது வந்து என்னது வழக்கு பெயர் எத்திலீன் கிளைக்கால். இதுக்கு வந்து ரூல் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க அவ்வளோதான் சரியா. இதோடைய ஐபேக் நம்ம ரூலோட நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அடுத்து பாரு இது ஒரு கருவி சேருமா, எத்தனை வந்துச்சு 1 2 3, அப்போ எத்தனை OH வந்துருச்சு, ஒன்றுக்கு மேலே எத்தனை 3 வந்துருச்சா. அப்போ இதுவும் எக்ஸாம்பிள் பண்ணுது, எதுக்கு எக்ஸாம்பிள் பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள், பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் எக்ஸாம்பிள். இப்படியே பொது பேர் வந்து பார்க்கும்போது உனக்கு வந்து என்னது கிளிசரால்னு சொல்லுவாங்க, என்னது கிளிசரால், CH2OH CHOH CHOH அது பேர் வந்து வழக்க பேர் வந்து கிளிசரால். அப்படி ஐபேக் பேர் வந்து எப்படி வருது நம்ம தெளிவாக பார்க்கலாம். அடுத்து பாரு இங்கே பாரு இங்கே ஒரு OH இருக்குதா, இங்கே ஒரு OH 2, இங்கே எத்தனை OH இருக்குது 4 4 5 6, அப்போ இதில் வந்துச்சு 6 OH வந்துருச்சு. அப்போ ஒன்றுக்கு மேலே வந்துருச்சா, அப்போ ஒன்றுக்கு மேலே வந்துடுறனால இது வந்து என்னது எதுக்கு எக்ஸாம்பிள் பாலிஹைட்ரிக் ஆல்கஹாலுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்போ பாலிஹைட்ரிக்னா ஒரு கரிமீச்சரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட OH தொகுதி இன்ச்சனாவே அதுக்கு பேர் பாலிஹைட்ரிக் ஆல்கஹால். அதுக்கெலாம் சில எடுத்துக்காட்டு பார்த்தோம் ரைட். இப்போ இந்த மோனோஹைட்ரிக்னா என்னது ஒரே ஒரு OH மட்டும் தான் மோனோஹைட்ரிக்னு பார்த்தோம். அந்த மோனோஹைட்ரிக் வந்து செய்கிறாங்க வந்து 2 வகைப்படுத்துகிறாங்க. எத்தனை வகைப்படுத்துகிறாங்க 2 வகைப்படுத்துகிறாங்க. அதாவது முதல் வகை பார்க்கும்போது உனக்கு வந்து OH இருக்கு இல்லையா, அந்த வினைசெல் தொகுதியானது sp3 இனக்கல படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்ட ஒரு ஆல்கஹால் சரியா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து OH எது கொடுக்குது sp3 இனக்கல படைந்த கார்பன் கூட இணைக்கப்பட்ட அது ஒரு வகை. ரெண்டாவது வகையானது OH ஆனது உனக்கு என்ன இருக்குது, எது கூட இணைக்க எப்படி இருக்கு பாரு, அது OH ஆனது இது கூட, அதாவது sp2 இணைக்கல படைந்த கார்பன் கூட, OH ஆனது இது கூட sp2 இணைக்கல படைந்த கார்பன் இணைக்கப்பட்டது அது ஒரு வகையாகும் சரியா. இப்போ வந்து OH இப்படி எடுத்துக்கலாம், sp2 இணைக்கல படைந்த இப்போ CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் OH இப்படி எடுத்துக்கலாமா. இப்போ இதான் OH, இந்த OH இருக்கு இல்லையா, இந்த கார்பன் என்ன இணைக்கல இப்போ சொல்லேன் sp2 sp2 கார்பன் பக்கத்தில் என்ன இருக்கும் ரெட்டை பிணைப்பு வந்தால் அது என்ன sp2 இணைக்கலப்பு sp2. அப்போ இது வந்து 2 வகை இருக்குது, மோனோஹைட்ரிக்ல 2 வகை இருக்குது. OH ஆனது sp3 இனக்கல படைந்த கார்பனுடன் இணைக்கப்பட்ட அது ஒரு வகை. ரெண்டாவது வகை வந்து OH ஆனது sp2 இனக்கல படைந்த கார்பன் இணைக்கப்பட்ட அது வந்து ரெண்டாவது வகை. இது 2 வகை இருக்குது ரைட். ஸோ இதுக்கு பார்த்தியா இந்த sp2 இனக்கல படைந்த கார்பன் இணைக்கப்பட்டிருக்க இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதான் CH2 டபுள் பாண்ட் CH OH. உடைய நேம் வந்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க வினைல், என்ன சொல்கிறாங்க வினைல் ஆல்கஹால். இது வந்து வழக்கு பெயர் தான் சரியா, அது ரூல் எதுவும் கிடையாது. உடைய என்ன ஐபேக் பெயர் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரியா. அடுத்து பாரு இப்போ இதில் OH ஆனது sp3 இனக்கல படைந்த கார்பன் இணைக்கப்பட்ட அந்த ஆல்கஹாலை என்ன செய்கிறாங்க, இது திரும்ப என்ன செய்கிறாங்க வந்து உனக்கு நிறைய வகைப்படுத்துறாங்க சரியா. இதில் வந்து எத்தனை வகை இருக்குது, இது மாதிரி வந்து என்னது உனக்கு 3 வகை இருக்குது. இதில் வந்து 3 வகை இருக்குது, இதில் திருப்பி எத்தனை வகை இருக்குது 3 வகை இருக்குது. அதனால் 3 வகைகள்னா 1 ஆல்கைல், ஆல்கைல் ஆல்கஹால், அல்லைல் ஆல்கஹால், பென்சில் ஆல்கஹால். இது OH ஆனது sp3 இனக்கல படைந்த கார்பன் இணைக்கப்பட்டு இருக்கு இல்லையா, அந்த வகையை பதரா 3 வகைப்படுத்துறாங்க. இது ஆல்கைல் ஆல்கஹால், அல்லைல் ஆல்கஹால், பென்சில் ஆல்கஹால். எப்படி சொல்றாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆல்கைல் அல்லைல் பென்சைல் நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால் ஆல்கைல் அதாவது OH இணைக்கப்பட்ட கார்பன் இருக்கணும் sp3 இனக்கல படைஞ்சிருக்கணும். அந்த கார்பனுக்கு அடுத்துள்ள கார்பனா இருக்கணும் sp3 இனக்கல பஞ்சனா, அதுக்கு பேர் தான் ஆல்கைல். அப்போ வந்து என்னது இது sp3 தான், இது sp3 தானே, இது பேர் வந்து என்னது ஒரு ஆல்கைல் ஆல்கஹால், ஆல்கைல் ஆல்கஹால் சரியா. இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ஆல்கைலா அரையலா உங்களுக்கு ஆல்கைலா பென்சைலா வினைலா இது மாதிரி என்னது இந்த கிளாசிஃபிகேஷன் வகை மட்டும் என்னது உனக்கு வந்து பட தெரியணும் சரியா. அது நேம் வந்து நம்ம அது என்னது அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் நேமு. இப்போ பாரு இங்கே பாரு, இப்போ இது எடுத்துக்கலாம் பாரு, இப்போ இங்கே எடுத்துக்கலாமா. இப்போ இங்கே ஒரு OH இருக்குது, இந்த OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனா, இந்த கார்பன் இதுக்கு என்ன கலப்பு கார்பனை சுற்றி 4 ஒற்றைப்படை மிச்சம் என்ன கலப்பு சொல்லிக்கிறேன் sp3 கலப்பு. அப்போ sp3 என்ன கலப்பு. அப்போ இந்த கார்பனுக்கு அடுத்துள்ள தொகுதி இருக்கு இல்லையா, இது என்ன இருக்குது இதுவும் sp3, இதுவும் sp3, இது sp3. அப்போ உனக்கு வந்து OH இணைக்கப்பட்ட கார்பன் sp3 இருக்குன்னா அதுக்கு அடுத்துள்ள கார்பன் sp3 இருந்துச்சுன்னா அது வந்து என்னது எந்த வகை, இது வந்து ஆல்கைல் ஆல்கஹால். இங்கே பாரு OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனா, இந்த கார்பன் 4 ஒற்றை பிணைப்பு இருக்குதா. அப்போ இது என்ன கலப்பு sp3 கலப்பு. ஸோ இது அடுத்துள்ள கார்பன் இருக்குது C கூட இங்கே ஒரு பிணைப்பு, இந்த அச்சு கூட 4 பிணைப்பு இருக்குது, 3 பிணைப்பு 1 2 3 இருக்குமா. அப்போ இந்த அச்சு கூட எத்தனை 3 பிணைப்பு இருக்குமா, இங்கே ஒரு 3 பிணைப்பு இங்கே ஒரு 4 பிணைப்பு. அப்போ C அடுத்துள்ள அந்த கார்பன் பார்த்தீங்கன்னா sp3 இனக்கலப்பாக தான் இருக்குது அப்படின்னுச்சுன்னா sp3 அடுத்து sp3 இருந்துச்சுன்னா அது வந்து என்னது ஆல்கைல் தொகுதி, ஆல்கைல் தொகுதி. அடுத்தது நம்ம எப்படி வந்து ஒரு கொடுக்கப்பட்ட ஆல்கஹாலை வந்து அல்லைல் ஆல்கஹால் எப்படி நம்ம வந்து என்னது கண்டறியறதுன்னா நல்லா பாரு, OH இணைக்கப்பட்ட கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பனா,
இந்த கார்பன் இனக்கலப்பு இருக்குது sp3 இருக்குது. இனக்கலப்பு இருக்குது sp3 இருக்குது. இப்போ sp3 இனக்கலப்பு அப்படின்னா அந்த கார்பன் அடுத்துள்ள கார்பன் பாரு, இந்த கார்பன் இருக்குது sp2 இருக்குது. இப்போ என்ன சொல்லிக்கிறேன், நான் அல்லையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது, OH இணைக்கப்பட்ட கார்பன் sp2 இருந்து அது அடுத்துள்ள கார்பன் வந்து sp2, அது OH இணைக்கப்பட்ட கார்பன் sp3 இருந்து அது அடுத்துள்ள கார்பன் sp2 இருக்கணும். இது sp2. அதாவது கார்பன் என்னது, கார்பன் ஆனது இரட்டை பிணைப்பு இருந்துச்சுன்னா, ஒரு கார்பன் ஆனது இரட்டை பிணைப்பு இருந்துச்சுன்னா அந்த கார்பன் வந்து sp2 இனக்கலப்பு. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, அல்லைல் ஆல்கஹால் சொல்லலாம். ரைட். அடுத்தது பாரு, OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனா, இதில் எத்தனை இருக்குது, 1 2 3, இந்த அச்சு கூட ஒரு பிணைப்பா, மொத்தம் 4 பிணைப்பு. என்னது, 4மே ஒற்றை பிணைப்பா இருக்குது. அப்போ அதுக்கு என்ன ஆகுது, sp3 இனக்கலப்பு. ரைட். இந்த sp3 இனக்கலப்பு இந்த கார்பன் அடுத்துள்ள இந்த கார்பன் பாரு, இந்த கார்பன் பக்கத்தில் என்ன வந்துருச்சு, டபுள் பாண்ட் வந்துருச்சு. அப்போ டபுள் பாண்ட் வந்தால் என்னது, sp2 இனக்கலப்பு. அப்போ sp3 தொடர்ந்து sp2 வந்தா அது அல்லைல் ஆல்கஹால். இது பாரு, OH இணைக்கப்பட்ட கார்பன் அது இந்த கார்பனா, இந்த கார்பன் இதுக்கு என்னது sp3. ஏன் sp3, 4 இந்த கார்பன் சுற்றி 4 என்ன இருக்குது, ஒற்றை பிணைப்பு இருக்குது. இந்த கார்பன் சுற்றி என்ன இருக்குது, 4 வகையான ஒற்றை பிணைப்பு தான் sp3. ஸோ இந்த கார்பனுக்கு அடுத்துள்ள கார்பன் பார்க்கலாமா, இந்த கார்பன் பாரு என்ன வந்துருச்சு, இந்த கார்பன் பக்கத்தில் இரட்டை பிணைப்பு. அப்போ இரட்டை பிணைப்பு வந்தால் அது என்னது, sp2ன்னு பார்த்தோமா, sp2. அப்போ sp3 அடுத்துள்ள கார்பன் sp2 வந்தாவே எந்த வகை, அல்லைல் தொகுதி, அது அல்லைல் ஆல்கஹால். ரைட். அடுத்தது இதை நம்ம பென்சீல் ஆல்கஹால்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு OH, இந்த OH அட்டாச் அந்த கார்பன் sp3 கார்பன். sp3 இது சுற்றி 4 ஒற்றை பிணைப்பு இருக்குதா, அப்போ ஒரு கார்பன் சுற்றி 4 ஒற்றை பிணைப்பு இருந்தாவே அது sp3 கார்பன். ஸோ இந்த sp3 கார்பன் அடுத்து என்ன வந்துருச்சு, ஒரு பென்சின் வளையம் வந்துருச்சு பாரு. என்ன வந்துருச்சு, பென்சின் வளையம். சரியா தம்பி கவனி. இப்போ C6H5 இருக்கு இல்லையா, C6H5 இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தட் இஸ் ஈக்குவலன்ட்டு இது மாதிரி போடலாம், ஒரு பென்சின் வளையம் போடலாம். சரியா, பென்சின் வளையம் போட்டு இந்த CH2 இருக்குல்லையா அப்படி எழுதலாம், CH2 பாண்டு OH இப்படி எழுதலாம், CH2 பாண்டு OH. இப்போ இதுக்கு பதிலாக அப்படி எழுதலாம். சரியா, 6H5 CH2 பதிலாக இப்படி எழுதலாம். நீ இதுக்கு பதிலாக அப்படி எழுதும்போது இப்போ இந்த கார்பன் sp3 கார்பன் அடுத்து இருக்க ஒரு பென்சின் வளையம் வந்துருச்சா, அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பென்சீல் ஆல்கஹாலுடைய வகையில் வந்துருச்சு. அடுத்து பாரு, இது பாரு, இப்போ OH இணைக்கப்பட்ட கார்பனு இந்த கார்பனா, இந்த கார்பன் ஆகுது sp3 இனக்கலப்பு இருக்குது. என்ன காரணம், இந்த கார்பன் சுற்றி 4 வெவ்வேறு வித ஒற்றை பிணைப்பு இருக்குதா, அப்போ sp3. ரைட். இந்த sp3 கார்பன் அடுத்துள்ள பாருனது C6H5. அப்போ என்ன வந்துருச்சு, இங்கே ஒரு வளையம் வந்துருச்சா, ஒரு பென்சின் வளையம். அப்போ sp3 கார்பனானது ஒரு பென்சின் வளையத்தை கூட இணைக்கப்பட்டிருந்தால் அது வந்து எவ்வகை ஆல்கஹால், பென்சீல் ஆல்கஹாலுடைய வகை தான், பென்சீல் ஆல்கஹாலுடைய வகையில் வந்துருச்சு. இங்கே பாரு OH, இது ஆல்கஹால் தொகுதியா. இப்போ இணைக்கப்பட்ட இந்த கார்பனா, இந்த கார்பனா இருக்குது sp3 இனக்கலப்பு இருக்குது. ஏன் sp3 இனக்கலப்பு, இந்த கார்பன் சுற்றி 4 ஒற்றை பிணைப்பு இருக்குது. ஓகேவா. அடுத்தது இந்த கார்பன் அடுத்து என்ன இருக்குது, ஒரு பென்சின் வளையம் வந்துருச்சு. C6H5 அந்த வளையத்தை குறிக்குது. அப்போ மாதிரி பென்சின் வளையம் வரதுனால என்ன செய்யலாம் பாரு, அப்போ இந்த ஆல்கஹால் வந்து எந்த வகையில் வருது, பென்சீல் ஆல்கஹால் வகை வருது. இதான் வந்து ஆல்கஹாலுடைய வகைப்பாடு. அப்போ ஸோ இங்கேருந்து இந்த ஏரியாவில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, இது மாதிரி வந்து அமைப்பு கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றை என்னது ஆல்கைல் ஆல்கஹால், அல்லைல் ஆல்கஹால் மற்றும் பென்சீல் ஆல்கஹால் என வகைப்படுத்துன்னு கேட்கலாம். ரைட். இப்போ நம்ம பார்த்த வரையும் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஆல்கஹாலுடைய வகைப்பாடு பார்த்தோம். அந்த வகைப்பாட்டிலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இது மாதிரி தான் கேட்பாங்க. கீழ்கண்ட ஆல்கஹாலை வந்து ஓரணிய, இருணிய மற்றும் மூவணிய என்ன வகைப்படுத்துக்க அப்படின்னு கேட்கலாம். அதை வேறு விதமாக எப்படி கொஸ்டின் கேட்கலாம், கீழ்கண்ட ஆல்கஹாலை அல்லைல், பென்சைல், வினைல் என்ன வகைப்படுத்துக்க. சரியா, எது அல்லைல் ஆல்கஹால், எது வினைல் ஆல்கஹால், எது பென்சைல் ஆல்கஹால், இது மாதிரி வந்து வகைப்படுத்த சொல்லுவாங்க. ரைட். இப்போ பார்த்தோம். ஸோ இது மாதிரி ஒரு என்னது ஒரு 8 எக்ஸாம்பிள் இருக்குதா, இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாரு, CH3 CH2 CH2 OH. ஃபஸ்ட்டு இது ஓரணி ஆல்கஹாலா ஈரணி ஆல்கஹால்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன், ஓரணி ஆல்கஹால்னு சொன்னேன், OH இணைக்கப்பட்ட கார்பன் பார்க்கணும். OH இணைக்கப்பட்ட கார்பன், அந்த OH இணைக்கப்பட்ட கார்பனில் ஒரே ஒரு கார்பன் மட்டும் இருக்குது தானே. OH இணைக்கப்பட்ட கார்பனில் ஒரே ஒரு கார்பன் மட்டும் இணைக்கப்பட்டிருந்தால் அவற்றை நம்ம சொல்ல வந்து ஓரணி ஆல்கஹால். இப்படி 1 டிகிரி போட்டால் என்னது, இது ஓரணிய ஆல்கஹால்னு சொல்லலாம், ஓரணிய ஆல்கஹால். ரைட். அடுத்தது இது அல்லைலா, வினைலா அல்லது பென்சைல் ஆல்கஹாலா, அந்த வகைப்பாடு பார்க்கலாம். சரியா, என்ன சொல்லிக்கிறேன், OH இணைக்கப்பட்ட கார்பனை பார்க்கணும். இந்த OH இணைக்கப்பட்ட கார்பனை பார்த்து உன்னோட இனக்கலப்பு என்னன்னு பார்க்கணும். இங்கே பாரு, எத்தனை பிணைப்பு இருக்குது, 1 2, இந்த அச்சு கூட 2, மொத்தம் 4 பிணைப்பு இருக்குது. அப்போ இந்த கார்பன் வந்து 4 ஒற்றை பிணைப்பு மிச்சான இனக்கலப்பு sp3 இனக்கலப்பு. அந்த sp3 இனக்கலப்பு கார்பன் அடுத்துள்ள கார்பன் பாரு என்ன இருக்குது, 1 2, இந்த அச்சு கூட 2. அப்போ இது என்ன இருக்குது, 4 ஒற்றை பிணைப்பு. அப்போ இது sp3 இனக்கலப்பு.
அப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் sp3 தான், அது அடுத்துள்ள கார்பன் sp3. அப்போ sp3 அடுத்து sp3 வந்துச்சுன்னா அது என்ன ஆல்கஹால், எந்த வகையில் வருது? இது வந்து ஆல்கைல் ஆல்கஹால். இதன் ஆல்கஹால் சொல்கிறாங்க ஆல்கைல் ஆல்கஹால். ரைட். இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாரு. C6H5 CH2OH. ஃபர்ஸ்ட் அது ஓரணியா ஈரணியான்னு பார்க்கலாம். ரைட். OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனா, இந்த கார்பன். ஸோ இந்த கார்பன் அடுத்து என்ன இருக்குதுன்னா, நல்லா பாரு, இந்த கார்பன் இருக்கு இல்லையா, OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனு. அப்போ இந்த கார்பனை சுற்றி என்ன இருக்குது? ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. என்ன இருக்குது? ஒரே ஒரு கார்பன். இது ஒன்றும் தெளிவாக எழுதுன்னா நம்ம ஸ்ட்ரக்சரில் எழுதிக்கலாம். அப்படி எழுதிக்கலாம் பாரு. இது வந்து இப்படி எழுதலாம். இங்கே CH2, இங்கே OH இருக்குது. அப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனு. இந்த கார்பன் வந்து என்னது? 1 2, இந்த H2 2, 4 ஒற்றை பிணைப்பாக இருக்குது. அப்போ அது இணைக்கலப்பா என்னவா இருக்கும்? sp3 இணைக்கலப்பாக இருக்கும். ரைட். இந்த sp3 இணைக்கலப்பா அடுத்து உள்ள கார்பன் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு கார்பன் இருக்குமா? அப்போ ஒரே ஒரு கார்பனோட மட்டும் என்னது இணைக்கப்படுகிறது இல்லையா? அப்போ இது என்னது? ஒரே ஒரு கார்பன் மட்டும் இணைச்சுன்னா அது என்னது? ஓரணி ஆல்கஹால். அப்போ இது வந்து என்ன ஆல்கஹால்? ஓரணி ஆல்கஹால். அடுத்தது இது அல்லைலா வினைலா பென்சைலான்னு பார்க்கும்போது OH இணைக்கப்பட்ட கார்பன் sp2 இணைக்கலப்பாக இருந்து அந்த sp2 இணைக்கலப்பா கார்பன் அடுத்தது உங்களுக்கு பென்சீன் வளையுச்சுன்னா அது எவ்வளவு ஆல்கஹால்? அது வந்து பென்சைல் ஆல்கஹால். என்ன சொல்றாங்க? பென்சைல் ஆல்கஹால். ரைட். அடுத்தது மூணாவது CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 பாண்ட் OH. இது ஃபர்ஸ்ட் ஓரணியா ஈரணியான்னு பார்த்துடலாம். என்ன சொல்லிக்கிறேன்? OH இணைக்கப்பட்ட கார்பனை பார்க்குறேன். OH இணைக்கப்பட்ட கார்பன், அந்த கார்பனுக்கு அடுத்து என்னது? அந்த OH இணைக்கப்பட்ட கார்பன் அடுத்து ஒரே ஒரு கார்பன் மட்டும் இணைக்கப்பட்டிருந்தால், ஒரே ஒரு கார்பன் மட்டும் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த ஆல்கஹால் ஒரு ஓரணி ஆல்கஹால். ஓரணி ஆல்கஹால். ரைட். அடுத்தது இது எந்த வகையில் வருது? அல்லைலா வினைலா பென்சைலான்னு பார்க்கதான் OH இணைக்கப்பட்ட கார்பன் இணைக்கலப்பை பார்க்கணும். இந்த இணைக்கலப்பு என்ன இருக்குது? sp3 இணைக்கலப்பா இருக்குது. sp3 இணைக்கலப்பு. ஏன் sp3? இந்த கார்பனை சுற்றி 4மே ஒற்றை பிணைப்பு தான் இருக்குது. இந்த sp3 இணைக்கலப்பு கார்பன் அடுத்துள்ள கார்பனை பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்துருச்சா? டபுள் பாண்ட். அப்போ டபுள் பாண்ட் வந்து என்னது? அது sp2 இணைக்கலப்பு. sp2 இணைக்கலப்பு. அப்போ sp3 இணைக்கலப்பு அடுத்தது sp2 வந்துச்சுன்னா அது எந்த வகை சொல்லிக்கிறேன்? இது அல்லைல். இது வந்து என்னன்னா அல்லைல் ஆல்கஹால். இது வந்து எந்த வகையில் வருது? அல்லைல் வந்துருச்சு. அடுத்து பாரு, இங்க நாலாவது பார்த்தீங்கன்னா இது ஓரணி ஈரணியா. என்ன சொல்லிக்கிறேன்? OH இணைக்கப்பட்ட கார்பனை, அந்த கார்பனை பார்க்குறோம். அந்த கார்பனுக்கு எத்தனை கார்பன் கூட இணைக்கப்படுதுன்னு பார்க்குறோம். இந்த OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனா, இந்த கார்பன். இந்த கார்பன் வந்து எத்தனை கார்பன் கூட இருக்குது? இங்கே ஒரு கார்பன் கூட இணைக்கப்படி இருக்குது, இந்தாட்டு ஒரு கார்பன் கூட இணைக்கப்படி இருக்குது. அப்போ இந்த கார்பனு 2 கார்பன் கூட இணைக்கப்பட்டிருந்தா அது நான் சொன்னேன் இது வந்து ஈரணிய ஆல்கஹால். என்ன சொன்னேன்? ஈரணிய ஆல்கஹால். ரைட். அடுத்தது இது எந்த வகையில் வருது? அல்கைலா அல்லைலா வினைலான்னு பார்க்கும்போது OH இணைக்கப்பட்ட கார்பனாக இருக்குது. இனக்கலப்பு பார்த்தீங்கன்னா இந்த அச்சை இப்படி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? பாண்டு மேலே போட்டுக்கலாமா? OH இணைக்கப்பட்ட கார்பன் வந்து sp3 இனக்கலப்பாக இருக்குது. என்ன காரணம்? சுற்றியுமே 4 ஒற்றை பிணைப்பாக இருக்குது. ஸோ அந்த sp3 இனக்கலப்படுற கார்பன் சுற்றி அணுது அடுத்துள்ள கார்பனாக இருக்குது. இதுவும் sp3 தான் இருக்குது. ஸோ இந்த கார்பன் எடுத்திங்கன்னா இது sp3 தான் இருக்குது. அப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் sp3 இருக்கணும். அந்த sp3 கார்பன் அடுத்துள்ள கார்பன் sp3 இருந்துச்சுன்னா அந்த ஆல்கஹால் எவ்வகை வருது? இது வந்து என்னது? ஆல்கைல் ஆல்கஹால். ஆல்கைல் ஆல்கஹால். இது வந்து ஆல்கைல் ஆல்கஹால் வந்துச்சு. சரியா? ரைட்டு. அடுத்தது இப்போ எக்ஸாம்பிள் 5 பாரு. CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் OH. இது ஃபர்ஸ்ட் ஓரணியா ஈரணியான்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தேன்? OH இணைக்கப்பட்ட கார்பன் இருக்கு இல்லையா, OH இணைக்கப்பட்ட கார்பன் இருக்குது. சரியா? இப்போ வந்து OH இணைக்கப்பட்ட கார்பன் பார்க்குற இந்த கார்பனை சுற்றி எத்தனை இருக்குது? ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. சரியா? அப்போ இது எந்த வகையில் தான் வருதுன்னு போது இது வந்து ஓரணி ஆல்கஹால் வகை தான் வருது. ஓரணி ஆல்கஹால் வகை தான் என்னது? இது வருது. அடுத்தது உனக்கு வந்து என்னது? அல்லைலா வினைலா எப்படி பார்க்குறது அப்படின்னா OH இணைக்கப்பட்ட கார்பனை பார்க்குற என்னது? இணைக்கலப்பு sp2 இணைக்கலப்பாக இருக்குது. ஏன்? OH இணைக்கப்பட்ட கார்பன் என்னது? டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் தான் sp2. அப்போ அந்த sp2 இணைக்கலப்படுற கார்பன் அடுத்துள்ள கார்பன் பார்க்கும்போது என்ன இருக்கும்? இதுவும் sp2 தான். என்ன காரணம்? எந்த கார்பனும் ரெட்டை பிணைப்பில் தான் பிணைக்கப்பட்டு இருக்குது. அப்போ இது sp2 தான் இருக்குது. அப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் sp2 இருக்குன்னா அது அடுத்துள்ள கார்பன் sp2 வந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லலாம்? அந்த ஆல்கஹால் வந்து வினைல் ஆல்கஹால். அது என்ன அழைக்கலாம்? நம்ம வந்து வினைல் அழைக்கலாம். அடுத்து பாரு, இது வந்தலாமா? இங்கே பாரு, இப்போ OH இணைக்கப்பட்ட கார்பனு இந்த கார்பனா, இந்த கார்பன். ஸோ இந்த கார்பனை சுற்றி உனக்கு எத்தனை கார்பன் இருக்குது பாரு. இது ஒரு கார்பன் சொல்லலாம், இது ஒரு கார்பன் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அங்கே கார்பன் கூட தான் அந்த C வந்து இணைக்கப்படி இருக்கும். அப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் வந்து மற்ற 2 கார்பனோட இணைக்கப்படி இருக்கிறதுனால இது வந்து ஈரணி ஆல்கஹால். என்ன சொல்கிறாங்க? இது ஈரணி ஆல்கஹால்னு சொல்கிறாங்க. ரைட். ஓகே. நெக்ஸ்ட்டு
இப்போ இது பாரு OH இணைக்கப்பட்ட கார்பன் வந்து இனக்கலப்பு பார்க்குற இனக்கலப்பு என்ன இருக்குது sp3 கலப்பாக இருக்குது. என்ன காரணம் என்ன சொல்லிக்கிறேன், ஒரு கார்பனை சுற்றி 4 ஒற்றை பிணைப்பு இருந்தாவே sp3 கலப்பு தானே. பாருங்க 1 2 3 இந்த அச்சு கூட ஒரு ஒற்றை பிணைப்பாக இருக்குது. அப்போ 4 ஒற்றை பிணைப்பு வந்துருச்சு. அப்போ இது எந்த வகை வருது sp3 இனக்கலப்பு வந்துருச்சு. ஓகே, இப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் sp3 கலப்பாக இருந்து அந்த கார்பன் அடுத்து ஒரு பென்சீன் வலை இருந்துச்சுன்னா, இது மாதிரி வளையத்தில் இணைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆல்கால் பேர் நான் பார்த்தேன் பென்சில் வகையில் இது வருது, பென்சில் ஆல்கால் வகையில் வருது, பென்சில் ஆல்கால் வகையில் வந்து இது வருது. அடுத்தது 7வது எக்ஸாம்பிள் பாரு. இப்போ ஃபஸ்ட்டு இது ஓரணியா இருணியா மூணியான்னு பார்த்தலாமா. இப்போ OH இதுதான் நம்மளுக்கு வந்து ஆல்கால்குரிய வினைச்செயல் தொகுதி. ஸோ இந்த OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பன் தான். ஓகேவா, இந்த கார்பனை சுற்றி மற்ற எத்தனை கார்பன் இணைக்கப்படுதுன்னு பார்க்கலாமா. அப்போ OH இணைக்கப்பட்ட கார்பன் எடுத்துக்கிறோம், அந்த கார்பன் சுற்றி என்னது மற்ற எத்தனை கார்பன் இணைக்கப்பட்டு இந்த கார்பனு சுற்றி எத்தனை கார்பன் கூட இணைக்கப்பட்டு பார்க்கணும். சரியா, 1 2 3. அப்போ இந்த கார்பனு மற்ற 3 கார்பனோட இணைக்கப்பட்டு இருக்கிறதுனால இது ஒரு மூவணிய ஆல்கஹால். எப்படி சொல்லலாம், 3 டிகிரின்னு போட்டால் மூவணி ஆல்கஹாலாக இது குறிக்குது. இது ஒரு மூவணிய ஆல்கஹால். அடுத்தது பாரு, இது எந்த வகையில் வருது உனக்கு பார்க்கும்போது அல்கைலா உனக்கு பிணைலா வெனிலான்னு பார்க்கும்போது நல்லா பாரு, OH இணைக்கப்பட்ட கார்பன் எடுத்துக்கிற இந்த கார்பன் இனக்கலப்பை பார்க்கணும். இப்போ இந்த என்ன இனக்கலப்பு பார்த்தோன்னே சொல்லிடலாம், எல்லாமே என்னது sp3 தானே. ஏன்னா எல்லாமே சுற்றி என்னது ஒற்றை பிணைப்பாக வந்துருச்சு. அப்போ sp3 இனக்கலப்பு. ஓகே, ஸோ இந்த sp3 இனக்கலப்பு இந்த கார்பன் அடுத்து உள்ள கார்பனு இதுவும் sp3 தான், இதுவும் sp3 தான், இதுவும் என்னாவது sp3 தான், இதுவும் என்னது sp3 தான். ஏன் கார்பன் சுற்றி 4மே ஒற்றை பிணைப்பு தான். அப்போ sp3 அடுத்து sp3 வந்தால் அது எதை வந்து எதில் பார்த்தோம் நம்ம, அது எந்த வகையில் வருதுன்னா உனக்கு ஆல்கைல். அது எந்த வகையில் வருது, ஆல்கைல் வருது. அப்போ ஆல்கைல் ஆல்கஹால் வந்து இது எக்ஸாம்பிள். அடுத்தது 8வது பார்த்தீங்கன்னா CH3C மேலே ஒரு CH3 கீழே ஒரு CH3 CH2OH. ரைட், இது வந்து எந்த வகை ஓர்னியா இருணியா மூவனியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு பாரு OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பனை சுற்றி எத்தனை கார்பனாக இருக்குது, இந்த கார்பன் வந்து நேரடியாக என்னது ஒரே ஒரு கார்பனோட மட்டும் தான் பிணைக்கப்பட்டு இருக்குது. நல்ல பாரு OH இணைக்கப்பட்ட கார்பன் இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பன் வந்து நேரடியாக எத்தனை கார்பனோட பிணைக்கப்படுகிறதுன்னு பார்க்குறோம். ஒரே ஒரு கார்பன் தானே. அப்போ ஒரே ஒரு கார்பன் தான் எந்த ஆல்கஹால் வரும், இது வந்து ஓர்னிய ஆல்கஹால்னு சொல்லலாம். அடுத்தது இது வந்து எந்த வகை உனக்கு பிணைலா வினைலா அல்லைலா இது மாதிரி பார்த்தோம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா உனக்கு அடுத்தது பாரு OH இணைக்கப்பட்ட கார்பன் வந்து sp3 இனக்கலப்பு கார்பன். ரைட், இந்த sp3 இனக்கார்பன் அடுத்துள்ள கார்பன் பார்க்கணும். அடுத்துள்ள கார்பன் பாரு 4 ஒற்றை பிணைப்பு இருக்குதா, அது என்னது sp3 இனக்கலப்பு கார்பன். அப்போ ஒரு sp3 தொடர்ந்து இன்னொரு sp3 வந்தால் என்ன பார்த்தோம், அது ஆல்கைல் ஆல்கஹால். நம்ம என்ன பார்த்துருக்குறோம், அது வந்து ஆல்கைல் ஆல்கஹால். சரியா. இப்போ எப்படி வந்து ஓர்னி இருணி மூவனியை கண்டுபிடிக்கிறது, அது இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் உனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒன்று வச்சுக்கலாம். சரியா, இம்பார்ட்டனாக ஒரு என்ன செய்யலாம் வந்து, அதாவது OH இணைக்கப்பட்ட கார்பன். சரியா, OH இணைக்கப்பட்ட கார்பனில் வந்து பார்க்கும்போது 2 அச்சுச்சுன்னா அது ஓர்னி ஆல்கஹால். அதாவது OH இணைக்கப்பட்ட கார்பனில் OH இணைக்கப்பட்ட கார்பனில் உங்களுக்கு எத்தனது ஒரே ஒரு அச்சுச்சுன்னா அது என்னது இருணி ஆல்கஹால். OH இணைக்கப்பட்ட கார்பனில் ஹைட்ரஜன் எதுவுமே இல்லைன்னா அது என்னது அது மூவனி ஆல்கஹால். சரியா, இது ஒரு சும்மா என்ன செய்யலாம், அது ஒரு ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது OH இணைக்கப்பட்ட கார்பனில் 2 அச்சுச்சுன்னா அது வந்து ஓர்னி ஆல்கஹால். OH இணைக்கப்பட்ட கார்பனில் ஒரே ஒரு அச்சுந்தா இருணி ஆல்கஹால். OH இணைக்கப்பட்ட கார்பனில் ஹைட்ரஜன் எது இல்லைன்னா அது மூவனி ஆல்கஹால். சரியா. அப்போ ஸோ இந்த லெசன்ஸில் வந்து என்னது இந்த அதாவது கரிமவேதியியல் பற்றி சில அடிப்படை தத்துவங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அடிப்படைனா அது தெரிஞ்சால் மட்டும்தான் என்னது இனி வரக்கூடிய லெசன்ஸ்லாம் தரவாக படிக்க முடியும். சரியா, பேசிக். இப்போ என்ன செய்கிற, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் தெளிவாக ஒரு நோட்டு போட்டு, சரியா இதான் பேசிக். சரியா, நல்லா தெளிவாக இன்ஸ் எடுத்து எழுதி வச்சுட்டு இனி வரக்கூடிய லெசன்ஸ்லாம் நல்லா தரவாக படித்து அப்பப்போ நடத்துது அப்பப்போ படித்து எழுதி பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக என்னது புரிஞ்சிக்கலாம். உனக்கு ஆர்கானிக் வந்து என்னது எளிதாக நம்ம செய்யலாம், நல்லா எளிதாக வந்து புரிஞ்சு நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, அதனால் உனக்கு ஆர்கானிக் வந்து என்னது உனக்கு வந்து கடினமாக இருக்காது. சரியா, எது தெரிஞ்சால் இப்போ நான் பார்த்த பேசிக். சரியா, இந்த அடிப்படை தெரிஞ்சால் உனக்கு வந்து ஆர்கானிக் வந்து ஈஸியாக மற்ற இது கனிம வேதியியல் மற்றும் இயற்பியல் வேதியியல் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, ஓகே, தேங்க்யூ.